எல்லாரும் காத்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு உள்ள வரோம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. என்னம்மா நிகழ்ச்சிய தொடங்குறேன்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருக்கீங்கன்னு தானே பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லங்க. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படத்தின் மூலமாக அதிரடியாக வெளிவந்து மக்கள் மனசுல இடம் பிடிச்ச இந்த படத்துல ஒரு காட்டு அதிகாரியாக ஒரு நடிப்பு அந்த வேலைய பண்ண நம்ம சித்திரசேனன் தோழர் அவர்கள தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். மஞ்சுமல் பாய்ஸ் புகழ் சித்திரசேனன் அவர்கள், அதை தாண்டி நண்பகல் நேரத்து மயக்கம் மம்முட்டி அவர்களோடு இணைந்து மண்டையன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்த அவரை உங்கள் அனைவர் சார்பிலும் திணை அமெரிக்கா சார்பிலும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வாங்க வாங்க தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். இப்ப நம்ம தோழரை சந்திக்க காத்துட்டு இருக்கோம். அவர்கிட்ட நிறைய பேச போறோம். மீண்டும் திணை அமெரிக்காவின் இந்த 50வது நிகழ்விற்கு, அதுவும் ஒரு வெற்றி நிகழ்வு. அதில் ஒரு அற்புதமான பறை இசை கலைஞர் நம்ம தமிழர் வாழ்வியலில் இருக்கக்கூடிய அனைத்து பாரம்பரிய நிகழ்வுகளையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திணை அமைப்பில் இன்று நம்ம பறை இசை கலைஞராக இவரை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. வருக வருக. உங்ககிட்ட இன்னைக்கு நாங்க நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்க போறோம். நீங்களும் எங்களுக்கு நிறைய தர காத்துட்டு இருக்கீங்க. நேயர்களுக்கு முதல்ல சித்திரசேனன் யார் அப்படின்னு நான் சொல்றதை விட உங்களை பத்தி நேயர்களுக்கு நீங்களே சொல்லுங்க. அப்படியே உங்களுடைய ஆதார சக்தியாக இருக்கக்கூடிய உங்க குடும்பத்தை பத்தியும் எங்க கூட பகிர்ந்துக்கங்க. சொல்லுங்க வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா தோழர். சித்திரசேனன் அடிப்படையில நான் ஒரு நாட்டுப்புற கலைஞன். நாட்டுப்புற கலைஞன் மட்டும் இல்ல, நாட்டுப்புற பாடகர், நாட்டுப்புற பாடல் எழுத்தாளர், கவிஞர், கவிதை எழுதுவேன். இந்த மாதிரி கட்டுரைகள்லாம், ஆய்வு கட்டுரைகள்லாம் எழுதுவேன், எழுத்தாளர். பிளஸ் நடிகர், வீதி நாடகத்திலிருந்து மேடை நாடக கலைஞராகி அப்புறம் திரைப்பட நடிகரா மாறி இருக்கேன். இது அடிப்படையில என்னுடைய பணிகள். தவிர்த்து என்னுடைய குடும்பத்தை நான் சொல்லணும்னா, அப்பா கதிரி, அம்மா கருத்தம்மாள், அண்ணன் பாலமுருகன் இறந்துட்டாரு கொரோனா டயத்துல. அக்கா 2 பேர் இருக்காங்க, தனலட்சுமி, ஜெயராணி. அக்கா மகளைத்தான் நான் கட்டியிருக்கேன், மூத்த அக்காவோட மகளை. மனைவி பேர் ஜெயப்பிரியா. மகள் 2 மகள்கள் இருக்காங்க, அகல்யா, வெண்பா. மூத்த பொண்ணு 10th படிக்குது, சின்ன பொண்ணு 6வது படிக்கிறாங்க. அடிப்படை இப்போ இவ்வளவுதான் நம்ம குடும்பம். மனைவி, அம்மா எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருவீங்க கிராமத்துல நூறுநா வேலைகள் அப்படின்னு சொல்லி. நூறுநா வேலைகள், காட்டுல களை எடுப்பு, இப்படி சின்ன சின்ன விவசாய கூலி வேலைகளுக்கு போவாங்க. நான் இங்க சென்னைக்கு லயோலா கல்லூரியில படிச்சுட்டு தமிழ் இலக்கியம் படித்தேன். படிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு இங்க ஒரு பள்ளியில நான் தமிழாசிரியரா பணி செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் இங்க கூடிய திரைப்படத்துல கிடைக்கக்கூடிய சின்ன திரை, பெரிய திரை வாய்ப்புகள்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு உங்க முன்னாடி கலைஞரா உட்கார்ந்துருக்கேன். அருமை அருமை தோழர். அத ரொம்ப அழகா சொன்னீங்க. கூடவே ஜெயத்த வச்சிருக்கீங்க, வெற்றிய வச்சிருக்கிறீங்க, ஜெயப்பிரியாவ. அப்புறம் வேற என்ன வேணும் உங்களுக்கு? அதை தாண்டி உங்களுடைய மகள்களுக்கு அருமையான பெயர் அகல்யா, வெண்பா அப்படின்னு அற்புதமா பெயர் வச்சிருக்கிறீங்க. உங்க கூட பிறந்தவங்க எல்லார பத்தியும் ரொம்ப அழகா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒரு சித்திரசேனன்னா இந்த படத்துல இந்த ரோல்ல நடிச்சவரு. அதை தாண்டி எங்களுக்கும் தெரியணும் இல்லையா? அதனால ரொம்ப அழகாக உங்க குடும்பத்தை பத்தி சொன்னீங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றி. மேலும் மேலும் இன்னும் நீங்க அழகா சொன்னீங்க, தமிழ் ஆசிரியராக, ஒரு கவிஞராக ஆய்வு கட்டுரைகள்லாம் வேற எழுதுவீங்க. பாருங்க, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாம போச்சு. சீக்கிரமா உங்ககிட்ட இருந்து புத்தகங்கள்லாம் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கும் வாழ்த்துக்கள் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு எங்களாலான உதவிகளையும் செய்ய காத்துட்டு இருக்கோம். அடுத்ததாக உங்ககிட்ட நான் கேட்க நினைக்கிறது, இப்ப எத்தனையோ துறைகள் இருக்கு. இப்ப நீங்க தமிழ் துறை, தமிழ் படிச்சு ஒரு தமிழ் ஆசிரியரா இருக்கீங்க, சரி. பல துறைகள், இப்ப திரை இசை நீங்க சொன்ன மாரி திரைப்படத்திலயும் வந்துட்டீங்க, நாடகங்கள்ல நடிச்சிருக்கிறீங்க. எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு நாட்டுப்புற பாடல் மீது ஆர்வம் வந்தது எப்படி? அதை எங்களுக்கு கூட பகிர்ந்துக்கோ. ஏன்னா எங்கேயாவது ஒரு விதை இருக்கணும். அந்த விதை தான் ஒரு விருட்சமா ஆயிருக்கணும். அப்படி எதனால உங்களுக்கு இந்த நாட்டுப்புற பாடல் மேல குறிப்பாக ஆர்வம் வந்தது? அத சொல்லுங்க. எனக்கு எனக்கு நாட்டுப்புற பாடல் மேலே ஆர்வம் வந்ததற்கு இந்த விதை போட்டது யாருன்னா முதல்ல எங்கள் அம்மா கருத்தம்மா தான் நான் சொல்லணும். அவங்க தான் முதல்ல பாட்டுன்ற ஒரு ஒளியை எங்கள் அம்மா குரல் இருந்தால் நான் கேட்டேன். தொட்டியில் என்னை படுக்க வச்சுக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே ராராரோ ராரிரரோ அப்படின்னு ஆரம்பித்து அப்படி பாடுவாங்க. அந்த பாட்டு தான் முதலாக நான் கேட்ட முதல் பாட்டு, நாட்டுப்புற பாட்டு. எங்கள் அம்மா பாடின தாலாட்டு பாட்டு.
அவங்க அழகா நிறைய பாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆம், காத்தடிச்சு கரும்பசைய என்னம்மா கர்ணர் மக கண்ணசர வெயிலடிச்சு வெம்பசைய ஏனம்மா நீ வீமர் மக கண்ணசர. இது பெண் குழந்தைக்கு பாடுற பாட்டு, ஆண் குழந்தைக்கும் பாடுவாங்க. பெண் குழந்தைக்கு பாடக்கூடிய தாலாட்டு தனியாக இருக்குது, ஆண் குழந்தைக்கு பாடுற தாலாட்டு தனியாக இருக்குது. எனக்கு அம்மா இப்படிலாம் பாடுவாங்க. அப்புறம் தாய்மாமனுடைய பெருமைகள்லாம் பாடுவாங்க. காட்டுல நிற்குதில்ல கருங்காலி வெங்க மரம், வேங்க மரம் வெட்ட வந்த வேடரெல்லாம் உம்மாமே என் கண்ணே ஆராரோ ஆரிரரோ. இந்த தாங்க நான் எனக்கு விதை போட்டது கருத்தம்மாள் எங்க அம்மா. அதனாலே அவங்க உங்களுக்கு தோணிருச்சா? அதனாலேயே உங்களுக்கு அதுல வந்து ஆர்வம் வந்துருச்சு. சூப்பர். எனக்கு எனக்கு அந்த வயசுல நான் தொட்டிக்குள்ள படுத்துக்கிட்டு கான்சியஸா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த பாட்டு. எப்படின்னா, எங்க அம்மா பாடுற வரைக்கும் நல்லா கண்ண மூடி தூங்குவேன். பாட்டு சத்தம் நின்றுச்சுன்னா அழ ஆரம்பிச்சிடுவேன். என்னடா கேட்கலையே அந்த சவுண்டு. எனக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு ஏற்படும். தொட்டியில் நான் படுத்துக்கும் போது எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் அம்மா அங்கே பாட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து எப்படின்னா, அவரும் வந்து ஒரு உட்கட்டர், மரம் வெட்டி. அவர் வந்து ஒரு மரத்தை காமிச்சுன்னா வெட்டுவார், அருவா கோடாரெல்லாம் வச்சு. அவரும் சாயந்தரம் வேலை முடிச்சுட்டு வந்து அப்படியே கட்டிலில் கைத்து கட்டிலில் படுத்துக்கிட்டு டிஎம்எஸ் சவுந்தரராஜன் பாட்டாக பாடுவார். உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. பக்கத்தில் என்னை படுக்க வச்சுக்கிடுவார். இப்படி அப்பாட்ட வந்து இப்படி பாட்டு. அண்ணன் வந்து அந்த டயத்தில் வந்து இந்த சினிமா பாட்டு புக்கெல்லாம் அந்த 80ல் வந்து நிறைய ஒரு 25 பைசாவுக்கு பாட்டு புக்கு விற்கும். அப்போ வந்து இந்த சத்யா, நானும் ஒரு தொழிலாளி, தூரல் நின்று போச்சு, இந்த படத்துல இருந்து அண்ணன் பாடுவாங்க. ஆமாம் ஆமாம், ஏரிக்கர பூங்காற்றே அப்படின்னு பாடுவார். அப்புறம் காதல் மகராணி கவிதை பூவிரித்தாள், இந்த பாட்டு. வளையோசை கலகலகலவென. இப்படி அண்ணன் ஒரு பக்கம் இப்படி பாடுவாங்க, அப்பா பாடுவாங்க, அம்மா பாடுவாங்க. அதனால் நான் சுருக்கமாக சொன்னால், பால் குடிச்சு வளர்ந்தனோ இல்லையா, நிறைய பாட்டு குடிச்சு வளர்ந்தேன். இப்படி பாட்டு குடிச்சு வளர்ந்ததுனால தான் எனக்குள்ள இந்த நாட்டுப்புற பாடல்கள் மீது ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அடிப்படை ஏன் அப்படி தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, என்னதான் சினிமா பாட்டை பாடினாலும் அதை அடுத்தவங்களுடைய வாய்ஸாக தான் மிமிக்கு நம்ம பண்ணுவோம். ஆனால் நாட்டுப்புற பாடல்கள் வந்து ஒரிஜினல் நம்ம குரலில் தான் பாட முடியும். வேறு யார் வாய்ஸ் நம்ம மிமிக் பண்ண முடியாது. அதனால் நாட்டுப்புற பாடல் மீது எனக்கு விதை அங்கே போட்டாங்க. இன்னைக்கு நாட்டுப்புற பாடகர். அருமை, அருமை. அதாவது தூளியில ஆரம்பிச்சு நீங்க சொன்னீங்க அழகா. நான் வந்து பால் குடிச்சு வளர்ந்தேனா இல்லையா, பாட்டு குடிச்சு வளர்ந்திருக்கேன் அப்படின்னு. உங்க அம்மால இருந்து, அண்ணன்ல இருந்து எல்லாருமே கேட்டு, கேட்டு வளர்ந்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. அடுத்ததா நான் உங்ககிட்ட கேட்க நெனச்சது, உங்க குரல் ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுக்கு அங்க சைட்ல கமெண்ட்ஸும் வந்துகிட்டே இருக்கு. அற்புதமான பாடல், அருமையான உவமைகள் அப்படின்னு சொல்லி. நாட்டுப்புற பாடல்ல இப்போ பொதுவாக நம்ம ஒரு ஒரு சாதாரணமா ஒரு எந்த துறைய எடுத்தாலுமே நமக்குன்னு ஒரு ரோல் மாடல், ஒரு குரு அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அப்படி இந்த நாட்டுப்புற பாடல்ல உங்களுடைய குரு யாரு? ஏன்னா விதை போட்டது உங்க அம்மால ஆரம்பிச்சு எல்லாரும் சொல்ட்டீங்க. இதுல உங்களுடைய குரு யாரு? யாரால உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், இதெல்லாம் நல்லா கத்துக்கோப்பா, இப்படி இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அந்த நுணுக்கங்கள் கத்துக் குடுத்திருப்பாங்க இல்லையா? அது யாருன்னு எங்க கூட பகிர்ந்துக்கங்க. எனக்கு இதுக்கும் விடை வந்து அம்மா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல அவங்க தானானே நானே இந்த இதைத்தான் சங்கதின்னு பின்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆராரோ ஆரிராரோ இது ஆலாவணை. அப்புறம் தான் பின்னாடி இந்த கர்நாடிக் மியூசிக்கில் தாண்டா ஆலாவணைன்னு சொன்னாங்க. இப்போ அம்மா தான் எனக்கு விதை போட்டது. அப்பா அண்ணன் பாடல்லாம் கேட்டு நான் வளர்ந்தாலும் எனக்கு இதுக்கு அடுத்து நான் வந்து மெருகே இருந்தது எங்கன்னா, இதை பாட்டுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் கற்றுக்கிட்டது எங்கன்னா, யாரும் சொல்லிக் கொடுக்கல இதுவரையிலும் எனக்கு வந்து. இதுதான் வந்து பல்லவி, இது சரணம், இது ஆரோகணம், இது அவரோகணம், இது சங்கதி, இது ஆலாபனை அப்படின்னு இதுவரையிலும் எனக்கு யாரும் சொல்லித்தரப்படவில்லை. என்னடான்னா, இசை படித்த என் முன்னோர்கள்ட்ட வந்து இசை கலைஞர்கள்ட்ட இந்த இடத்துல இப்படி இருக்கிறாங்களே, இதுக்கு என்ன, இது என்னது, இதுக்கு பேர் தான்டா சங்கதி. அதை ஆல்ரெடி நான் பாடிட்டு இருக்கேன்ல, அதுதான் சங்கதியா? சரி 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 சரி. இந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடியே ஒரு இழுவு இழுக்கிறாங்களே, அது நானும் இழுத்து பாடுறேனே, இதாங்க ஆலாபனைன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பாட்டு வரும்.
இப்படி நான் பாடினதை தான் இவங்க வந்து அது ஆலாபனை சங்கதி சுருதின்னாங்க. அது ஒரு விஷயம் நான் அடிப்படையில் தெரிஞ்சுக்கிட்டேன். வந்து இசை கற்ற முறைப்படி இசை சங்கீதம் படித்தவர்கள்ட்ட அது ஒருத்தர் தான் கையை காட்ட முடியாது. என்னுடைய அந்த இசை பயணத்தில் நான் யாரையெல்லாம் சந்திக்கிறேனோ அவங்க எல்லாமே வந்து எனக்கு ஒரு ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லிக்கிட்டே போவாங்க. இதுப்பா இது இப்படி பாடணும்ப்பா, இது இப்படி இருக்கணும்ப்பா அப்படின்னு. இதுக்கு ஒரு குறிப்பிட்டு நான் யாரையும் சொல்ல முடியாது. ஒன்று. அடுத்து வந்து இந்த நாட்டுப்புற பாடல்களில் இப்படி ஏற்ற இறக்கமாக பாடணும் அப்படின்ற விஷயத்த நான் வந்து எனக்கு ரோல் மாடலாக இருந்தது யாருன்னா பொஸ்போன குப்புசாமி ஐயா அவர்கள். வந்து அவருடைய அந்த ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன், ராப்பகலா கண் விழிச்சேன், ராணி உன்னை கை பிடிச்சேன். அங்கே தான் முத நாட்டுப்புற பாடல்னா என்னன்னு கேட்குறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஐயா இருக்காரு, தேக்கம்பட்டி சுந்தரராஜன். அவருடைய பெற்றால் பிராமணத்தி அப்படின்னு ஆரம்பிப்பார். பேரிட்டால் மாரியனு. அவருடைய குரலில் இருக்கிற ஒரு கம்பீரம் எனக்கு ரொம்ப ஈர்ப்பை கொடுத்தது. என்னடா இவ்வளவு அருமையாக இருக்கே அப்படின்னு. அப்புறம் ஒச்சக்கோட்டை பல்லழகி இப்படிலாம் அந்த பாடல்கள்லாம் கேட்டு கேட்டு எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. இந்த பாடல்களை வந்து நான் பாடுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தது. ஆனால் திரைப்பட பாடலாம் அவ்வளோ எளிமையாக பாட முடியல. ஏன்னா அதுக்குள்ளே 1008 சுழிவு நிலுவுகள் இருந்தது, ஏற்றம் இறக்கங்கள் இருந்தது. அது ப்ராப்பராக எனக்கு அந்த வயசில் பாட முடியல. ஆனால் நாட்டுப்புற பாடல்களை பாடுறதுனால என்னால் எளிமையாக பாட முடிஞ்சுது. நான் முதலாக மேடை ஏறி 2வது படிக்கிற போது நான் பாடின பாட்டு, என்னடி முனியம்மாவும் கண்ணுல மையி, யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். முதல் பரிசு கொடுத்தாங்க 2வது படிக்கிற போது. அருமை அருமை. ஸோ இதுதான் என்னுடைய இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு குருன்னு யாரும் சொல்ல முடியல. ஆனால் அப்படி பார்த்தங்கன்னா எங்கள் அம்மாவை தான் நான் சொல்லணும், அப்பா அம்மாவை தான். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எனக்கு சித்திரசேன்னு பேர் வச்சவர் என் தாத்தா, பாட்டுக்கார மொக்கையன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், சத்தியவான் சாவித்திரி இந்த மாதிரி நாடக கூத்தில் நடித்தவர். மைக் இல்லாத காலத்திலேயே தீப்பந்தம் வச்சு பாடக்கூடிய ஒரு பாட்டுக்காரர். 3 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்குமா அந்த கரண்ட் இல்லாத காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு குரலுக்கு சொந்தக்காரர். அவரு தான் முதல் விதை எனக்கு சேனை சொல்லிட்டு பேர் வச்சது. அதுக்கப்புறம் அம்மா அப்பா, அதுக்கப்புறம் நான் சந்தித்த இந்த கலைஞர்கள், இவங்கெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு இப்படி ஒரு உருவெடுத்து நான் உட்கார்ந்துருக்கேன். அருமை, அருமை. அதாவது நீங்க ஒரு ஒரு விஷயம் நீங்க தெளிவா சொன்னீங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா நம்ம யாரோ ஒருத்தங்கள குருவா வச்சு ஆரம்பிக்கலாம். ஆனா, தினப்படி நம்ம யாரோ ஒருத்தங்க நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிக் குடுத்துட்டே இருப்பாங்க. அது 2 வயசு குழந்தையா கூட இருக்கலாம். 80 வயசு பெரியவங்களா கூட இருக்கலாம். அதே மாரி நீங்க சந்திச்ச ஒவ்வொரு பேரும் ஒரு விஷயம் சொன்னீங்க. சங்கதி உங்களுக்கே தெரியாம பாடிட்டு இருந்தீங்க. ஓ! இதான் சங்கதியா? அப்படின்னு அந்த ஆமா சங்கதி ஆமா தெரியாம போச்சே! அப்படின்னு ரொம்ப நகைச்சுவையா ஒரு ஸ்லேடைல பேசுனீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அத தாண்டி இப்ப நீங்க சொன்ன மாதிரி அ ஒரு அந்த ஹை பிட்ச் போறதெல்லாம் பார்த்து ஒரு அதிர்வலைகள நமக்குள்ள ஏற்படுத்தும் இல்லையா? அந்த ஆமா நாட்டுப்புற ஆமா பாடல்கள்னாலே நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன். அது என்னன்னா, அது கேட்கும் பொழுதே நமக்கு புல்லரிக்கும். ச்சே! நம்ம தமிழன்டா அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு ஈர்ப்பு உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. அதுவே உங்களுக்கு குருவா. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். ஒரு நேர்காணல்ல ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். உங்க பெயருடைய சரி. அந்த அழகு, அந்த சித்திரம்ங்கிறது ஆர்ட், சேனன்ங்கிறது அரசன். அதாவது த கிங் ஆஃப் ஆர்ட்ஸ் அந்த பொருள்ல தான் உங்களுக்கு சித்திரசேனன்னு பெயர் சூட்டப்பட்டதுன்னு சொல்லி, இந்த நேரத்துல கிங் ஆஃப் ஆர்ட்ஸ்க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள சொல்றேன். அடடா. நன்றி மகிழ்ச்சிங்க, நன்றி மகிழ்ச்சி. அடுத்த நன்றி கேள்வியா நன்றி. நான் உங்ககிட்ட கேட்க நினைக்கிறது, தமிழருடைய வாழ்வியல்ல தினப்படி, அதாவது அன்றாடங்கள் நடக்கக்கூடிய ஏன்னா அத குறிச்சு சொல்லணும்னா, பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒவ்வொரு சமயத்திலயும் அதுக்கு ஒரு நீங்க சொன்னீங்க இல்லையா? துளியிலே ஆ ஆரம்பிச்சுட்டேன் நானு. எங்க அம்மா கிட்ட இருந்து பாட்டு, தமிழ் பாடல்ல தான் பாலா குடிச்சேன்னு சொல்ட்டீங்க. அப்படி ஆ அந்த தமிழர் வாழ்வுல நடக்கக்கூடிய இந்த நாட்டுப்புற பாடலுடைய பயணத்த எங்க கூட நீங்க பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நாட்டுப்புற பாடல் தமிழர் வாழ்வியல்ல வந்து நாட்டுப்புற பாடல்கள் எப்படி இருக்கு? ஆமா. ஆஹ் எந்தெந்த சூழல்ல, இது எந்தெந்த நேரத்துலலாம் நம்ம பாடுறோம். என்னென்ன அது அது ஆடுறோம். ஆக்கிரமிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அது நமக்கு வெளிய எ- எ- தெரியறதில்ல. அத நீங்க சொல்லுங்க. எ- ஆ, என்னுடைய அனுபவத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நான் கற்றவரை எந்த சமுதாயத்திலையுமே வந்து நம்ம தமிழில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற இந்த பாடல் போல வாழ்வியலில் இருக்கிற அந்த பாடல் போல எந்த சமூகத்திலும் இருக்காதுன்னு தான் நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா பிறக்கிற போது தாலாட்டில் ஆரம்பித்து இறக்குற போது ஒப்பாரில் முடியிடும். இந்த இன்பிட்வீன் கேப்பில் நீங்கள் நான் அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் பாருங்கள். இப்போ தாலாட்டு ஃபஸ்ட்டு பிறக்கிற குழந்தை பிறக்குது. தாள்னா நாக்கு, ஆட்டுன்னா ஆட்டுறது, நாக்கு ஆட்டுறது, ஆயின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க.
அது ஆணுக்கு தனியாக இருக்குது, பெண்ணுக்கு தனியாக இருக்குது. இப்போ அம்மா நான் பாடினதை பாடி காமிச்சேன். மாமன் பெருமையெல்லாம் சொல்லுவாங்க, காட்டில் நிற்கிதில்ல கருங்காலி வேங்க மரம், வேங்க மரம் வெட்ட வந்த வேடரெல்லாம் உம்மாமே அப்படின்னு. மாமியார் குடும்பம் கூட அந்த பாட்டில் சொல்லுவாங்க, குழந்தைகளுடைய கனவுகளை சொல்லுவாங்க. இப்போ மாமியார் குடும்பம் ஒரு பாட்டில் சொல்கிறாங்க பாருங்களேன். தொட்டியை பிடிச்சிக்கிட்டாங்க, 6 குழந்தைக்கு வாக்கப்பட்டு வந்த பொண்ணு மாமியார் வீட்டில் உட்காந்துட்டு பாடுறா, பூமி நல்ல பூமிதான் புண்ணியரும் நல்லவர், புண்ணியர பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு. யாரு? மாமியாவை. பெருங்குரங்கான். பூமி நல்ல பூமி தான், புண்ணியரும் நல்லவர் புருஷன், அந்த புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்க தொந்தரவு மாமியாவை. இப்படி இந்த பாட்டுக்குள்ளே இப்படி விஷயத்தையும் சொல்லி பாடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்புறம் அதாவது திருமணம் ஆகாமல் இந்த மலடின்ற, நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, மலடின்னு சொல்லுவாங்க அந்த சமூகத்தில். அப்படி பெண்களுக்கு ரொம்ப நாள் கழித்து பிறந்த குழந்தைய ஒரு அந்த பெண் பாடுறா, விளக்கில் இட்ட நெய்ய போல வெந்துருகி நாணிக்கையில் என் கண்ணே களத்தில் இட்ட பால் போல கண்ணுறக்கும் தந்தவனே, ஆறாரோ ஆரிரரோ என் கண்ணே ஆறாரோ அப்படி அந்த அம்மா பாடுவாங்க. இப்படி தாய்மாமை சீரு, இப்படி அவங்களுடைய, அதாவது நம்ம மக்கள் என்னென்ன வாழ்வியில் என்ன மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சாங்களோ அது எல்லாம் பாட்டு வடிவமாக தாலாட்டு பாட்டில் வந்திருக்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பிறக்கிற போது தாலாட்டு. இப்போ குழந்தை பருவத்திலேருந்து கொஞ்சம் அடுத்து சிறுவருக்கு மேலே போவோம், கொஞ்சம் நடந்து கைகாலெலாம் வடித்து ஓடுவோம், ஆடுவோம், பாடுவோம். அப்பையும் பாட்டு வச்சுருக்காங்க, சிறுவர் பாடல்கள். அதில் ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஒரு முன்னோடியார்னா அழவள்ளியப்பா ஐயா அவர்கள். அவரை போல இன்னும் சிலர் எழுதியிருக்காங்க. இருந்தாலும் அழவள்ளியப்பா ஒன் ஆஃப் த பெஸ்ட். அந்த வகையில் நீங்கள் குழந்தை பாடல்கள்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க. இந்த குழந்தை பாடல்களில் ஆண் குழந்தை பாடுற பாட்டு, பெண் குழந்தை பாடுற பாட்டு, இருவரும் சேர்ந்து பாடுற பாட்டு, அப்புறம் விளையாடுற போது பாடுவாங்க, ஓய்வாக இருக்கிற போது பாடுவாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த குழந்தை பாடல்கள் இருக்குது. இந்த குழந்தைகள் உலகமே ஒரு விந்தையான உலகம். குயில் பாடும், நிலவு பேசும், விண்மீன்லாம் விளையாடும். அவங்க உலகமே ஒரு 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 வால்ட் டிஸ்னி படம் மாதிரி இருக்கும், மேஜிக்கில். அந்த குழந்தை பாடல்களில் நிறைய பிரிவுகள்லாம் இருக்குது. நாப்பயிற்சி பாடல்கள், அறிவு வளர்ச்சி பாடல்கள், எண் பயிற்சி பாடல்கள், வேடிக்கை பாடல்கள், பக்தி பாடல்கள், விழாக்கால பாடல்கள், விளையாட்டு பாடல்கள், இப்படி நிறைய இருக்குது. அதில் ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு நான் சில பாடல்கள் நாங்கள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சின்ன பிள்ளை என்ன கேட்டிருப்பீங்க, நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா அப்படின்னு சொல்லி இது ஒரு பாட்டு. அப்புறம் தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அப்பாவுக்கு 4 அம்மாவுக்கு 3 அப்படி இந்த பாட்டு ஒரு ரக. இதுலேயே நான் பயிற்சி பாடல் எதுன்னா, ஓடுற நரியில் ஒரு நரி குள்ள நரி முதுகில் ஒரு பிடி நரமுடி. இதை வாயில் சீக்கிரம் சொன்னால் வராது. இது குழந்தைங்களுக்கு அங்கேயே டங் ட்விஸ்டர் பயிற்சி கொடுத்துட்டாங்க நம்ம முன்னோர்கள். ஆமாம், நாங்களாம் அப்படி சொல்லித்தான் அன்றைக்கி இந்த பாட்டெலாம் பாடினோம். அப்புறம் மழை வருது உழைப்பினுடைய பெருமையை அன்றைக்கி சொல்லுவாங்க. மழை வருது நெல்லை அல்லுங்க, 3 படி அரிசி முறுக்கு சுடுங்க, ஏரோட்டுற மாமனுக்கு எண்ணி வை 10, சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு போட்டு மொத்து. சும்மா இருக்கக்கூடாது, வேலை பார்க்கணுன்ற விஷயத்த கூட குழந்தை பாடல்களில் சொன்னாங்க அன்றைக்கி. அதுபோல் வினாவிடை பாடல்கள்லாம் இருக்கும். ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, ஒருத்தர் பதில் சொல்லுவாங்க. அது வினாவிடை பாடல். ரோஜா ரோஜா என்ன ரோஜா, வெள்ளை ரோஜா என்ன வெள்ளை, பால் வெள்ளை என்ன பால், பசும் பால் என்ன பசு, நாட்டு பசு என்ன நாடு, தமிழ்நாடு என்ன தமிழ், முத்தமிழ்னு முடிப்பாங்க. இப்படி இந்த குழந்தை பாடல்கள் இவ்வளோ அருமையான விஷயங்கள்லாம் அறிவு வளர்ச்சி பாடல்கள் இருக்குது. இந்த குழந்தை பருவத்திலேருந்து இப்போ கொஞ்சம் தாண்டி வெளில வந்துட்டா என்ன பருவத்தை நம்ம வர்றோன்னா, கொஞ்சம் இளமை பருவத்துக்கு வந்துடும். குழந்தையாக இருக்கிற போது நம்ம கண்ணுக்கு அபூர்வ பொருளாக அதிசய பொருளாக தெரிஞ்ச நிலாவானது இப்போ இளமை பருவம் வந்த உடனே அவன் டைலாக் பேசுவான், இது காதலர்களுக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு. அதே பொருள் தான், வயசு மாறினதுனால பார்க்குற பார்வை வேறுபடும். இப்போது இள வயசு வந்துட்டா அப்புறம் எப்படி பாடுவாங்க, அவங்களுடைய காதல் பாடல்கள், கிராமத்து காதல் பாடல்கள். அவங்க பொண்ணை நினச்சி பாடுறாங்க. அவ வருவாளா வர மாட்டாளா, அவ வரவ கேளுங்க, அவ தருவாளா தர மாட்டாளா, அவ தயவ கேளுங்க, பூவ மலர விட்டேன், பூச்செடிய ரொம்ப விட்டேன், அரும்ப மலர விட்டேன், அன்னக்கிளி போகும்போது அத்திவரத்தில் அடிவரத்தில் மத்தியானத்தில் மகிழி காட்டுல கோழி காட்டுல கும்பிட்டி வேறுல வருவாளா.
அவ வருவாளா வர மாட்டாளா அவ வரவ கேளுங்க, அவ தருவாளா தர மாட்டாளா அவ தயவ கேளுங்க. இப்படி பாட்டு இருக்கும். இந்த காதல் பாட்டில் இது மட்டும் இல்லை, காதலிக்காக ஆத்தங்கரையில் உட்காந்து காத்துட்டு இருப்பாங்க. கிராமத்துலாம் அப்படித்தானே இருக்கும், ஆத்தங்கரை ஏரி ஊர்னி அப்படிலாம் இருக்கும். ஆத்தங்கரையில் உட்காந்துக்கிட்டு மாமிக்காரன் பாடுறான். ஆத்தங்கர ஓரத்துல காத்திருக்கும் நேரத்துல காத்து வந்து மணல் எடுத்து தூத்தி விட்டு போகுதடி, காத்து வந்து மணல் எடுத்து தூத்தி விட்டு போகுதடி. கண்ணெல்லாம் மணலாச்சு நெஞ்செல்லாம் மழையாச்சு, மூடுங்கண்ண கண்ணீரு முட்டி முட்டி திறக்குதடி, மூடுங்கண்ண கண்ணீரு முட்டி முட்டி திறக்குதடி. இது மட்டுமா? அதெல்லாம் பண்ணிட்டாங்க. உலகத்திலேயே இந்த லவ் ஃபெயிலியர் ஆனால் ஆம்பளை தான் பாடுறாங்க. பொம்பளை லவ் ஃபெயிலியரை பாடுற மாதிரி எங்கேயுமே பதிவு இல்லை. ஆனால் ஒரு நாட்டு பாடல் இருக்குது. பெண் பாடுறான் இரவு நேரத்தில். காதல் வந்து பிரிவாகி தோல்வியாகி அந்த அம்மா நினச்சி பாடுது. ஊரடங்கும் சாமத்தில் நான் ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன், ஊர் கோடி ஓரத்தில் நினப்புல படுத்திருந்தேன், காத்தடிச்சு சலசலக்கும் ஓடையெல்லாம் ஊஞ்சிருப்பு, புரண்டு படுத்தாலும் மாமே மகே உனப்பு, மாமே மகே உனப்பு. ஊரடங்கு சாமத்துல காதல் கடைசியாக ஒரு வழியாக கல்யாணம் பண்ணிடுறாங்க. காதல் பாட்டு முடிஞ்சுங்களா? கல்யாணம் பண்ணுற போது அந்த காலத்தில் ஒரு முறை இருந்தது. இது மராட்டிய முறை. லாவணி பாடல்றது. லாவணி பாடுறது ஒரு திருமணத்தின் போது பாடுவாங்க. அது நம்ம தமிழ்நாட்டு முறை கிடையாது. லாவணி பாடல் மராத்திய மன்னர்கள் வந்து தஞ்சாவூர் ஆண்ட போது சரபோஜி மன்னன் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம் வந்து திருமணத்தின் போது ஆணவ சக்தி வந்து ஆண் வீட்டார்கள் பாடுறதும், பெண்ணை அங்கத்த பக்க வசதி பாடுறதும், பெண் வீட்டார் ஆணை தாழ்த்தி பாடுறதும், மாப்பிள்ளை வீட்டார்கள் பெண்ணை தாழ்த்தி பாடுறதும், இப்படி ஒரு முறை இருந்தது. இந்த லாவணி பாடல் முறை திருமணம் நடந்தது. இந்த பாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னா அருணாச்சலம் படத்தில் பாட்டிருப்பாங்க, மாத்தாடு மாத்தாடு மல்லிகை அப்படின்னு. இதனுடைய தாக்கம் தான் அங்கே இருந்தது. இப்போ காதல் பண்ணியாச்சு, கல்யாணமும் பண்ணியாச்சு. இப்போ கல்யாணம் பண்ணால் சோறு எப்படி சாப்பிட்றது, குடும்பம் எப்படி நடத்துறது? காட்டில் போய் உழைக்கணும், வேலை பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்? உழவு தான் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில். அன்னைக்கு வந்து உழவு செஞ்சாங்க. என்ன பண்ணுது? நடவு நடணும் ஃபஸ்ட்டு போய். இப்போ நடவு நடுறதுக்கு ஒரு முடி எடுத்துட்டாங்க. இப்படி முடி எடுத்து கையில் வச்சுட்டாங்க. கடியை எடுத்து வச்சுக்கிட்டு சாமி இப்படி மேலே கும்பிடுவாங்க. சந்திரர சூரியரே சாமி பகவானே, சந்திரரை நான் நினச்சி சாச்சந்தீருகளவு இப்படியே நட்டுக்கிட்டே வருவாங்க. தன்னானே நான நன்னே தானானே நான நன்னே அதான் தத்தாக்கி தத்தா அந்த அசைஞ்சு அசைஞ்சு அந்த தாளத்தோட இப்படி அப்படி எடுத்து பிச்சு பிச்சு நட்டுட்டு வருவாங்க. சாஞ்ச திரு அளவுன்னா இந்த கட்டில் இருந்து ஒரு முடி இப்படி எடுத்து இப்படி நடுறது, அது திரு அளவுன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையில் எப்படி சொல்கிறாங்கன்னா, சாச்ச திரு அளவு சமஞ்சு வரி ஏற வேணும், எடுத்த திரு அளவு எழுந்து வரி ஏறணும். பரி ஏறணும்னா என்ன? முளைச்சி நல்லா வரணும் அப்படின்னு ஒன்று அன்னைக்கு இந்த நடவு பாட்டு பாடுவாங்க. நடவு பாட்டுங்க ஆரம்பித்தாங்களா? நடவு மட்டும் நட்டால் போதுமா? அடுத்து என்ன பண்ணணும்? அறுவடை பண்ணணும். அறுவடை பண்ணுறது போது இப்போ ஏத்தம் மறைக்கணும். ஏத்தம் மறைக்கிறதுக்கு பாட்டு வச்சான் நம்ம ஆளுங்க வந்து. எல்லாம் இன்றைக்கி அந்த முறையே கிடையாது. ஏற்றம் மறைக்கிறதுல வந்து ஏற்ற சால் அளவு அதில் வந்து அவங்க சாமியை நினச்சி பாடுவாங்க. அது ஒரு பெரிய பாட்டு. பாடினா இன்னும் பாதி நேரம் போயிருந்து நினைக்கிறேன். இப்போ அறுவடை பாடல் நான் உள்ளே வந்துடுறேன். இப்போ வயலில் அறுவடை போடுறாங்க. வயலெல்லாம் விளைஞ்சிருச்சு, அறுவடைக்கும் நேரமாச்சு, கூட வந்து சேருங்கடி, கூட வந்து சேருங்கடி, வரப்போறோம் விளைஞ்ச நல்லு வீடு வந்து சேர வேணும், பெரசாக வாங்க மச்சான், பொழுதோட நாம போயிடலாம், தானே தானே தன்னாடனே. அப்படியே போகும் கருதறுத்துக்கிட்டு ஜாலியாக பாடி. நானும் கருதறுத்துருக்கேன், கருது காட்டில் நான் பாடியிருக்கேன். இப்போது இது ஒரு பக்கம் போச்சுன்னா இதையில இன்னொரு பாட்டும் பாடுவாங்க.
இப்படி அறுத்துக்கிட்டே கோடகால கருதறுப்பான், பின்னாடி ஒரு 5 வரி, ஏலாலங்கடி ஏலோ நல்ல கொலிக்காரோரம் கருதறுப்பான், ஏலாலங்கடி ஏலோ 4 நல்ல கருதறுப்பான், ஏலாலங்கடி ஏலோ கூட நானு வர தோணுதடி, ஏலாலங்கடி ஏலோ போடு, ஏலாலங்கடி 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 ஏலோ. ஒருத்தர் முன்பாட்டு பாட மற்றவர்கள்லாம் பின்பாட்டு பாடுவாங்க. எதுக்காக இந்த தொழில் பாடலில் பாடுறாங்கன்னா, உழைப்பின் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக. இதுக்கு தான் அதை பாட்டு பாடுறது. இப்போது உழைச்சாச்சு, அப்புறம் நெல் குத்துவாங்க. குத்துங்கடி நெல் குத்துங்கடி, கை வளையல் கூடுங்க குத்துங்கடி, கொலசாமிக்கு பொங்க வைக்க கொலவை ஓட்டு குத்துங்கடி. காலில் அந்த உரப்பட்டின்னு சொல்லுவாங்க, வரி வச்சு குத்துறது. அந்த முறையில் இன்னைக்கு இல்லை. நான் சின்ன வயசில் குத்திருக்கேன், இப்போ இல்லை. ஸோ நெல் குத்துறாங்க. நெல் குத்தியாச்சுங்களா, இப்போ மூடையெல்லாம் போட்டாச்சு. மூடை போட்டு சந்தைக்கு அனுப்பணும் மூட்டையை. அதுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கேன், வண்டிக்காரன் பாட்டு. இப்போ வண்டிக்காரன் பாட்டில் தன்னை நானே நன்னை நானே நன்னை நானே நானே நானே. இப்போ வண்டி ஓடுறதை நீங்கள் மைண்டில் யோசிச்சுக்கணும். அந்த சலங்க சத்தம் சங்கு சக்கு 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 சச்சுண்டு இப்போ வண்டியில் போகிற மாதிரி ஃபீல் பண்ணணும். அப்போ தான் அந்த பாட்டுக்குள்ளே போக முடியும். தன்னை நானே நன்னை நானே நன்னை நானே நானே நானே. ஆடி காத்து விசையில ஓடி ஓடப்பான் தேடி வேதப்போம், ஆடி காத்து விசையில ஓடி ஓடப்பான் தேடி வேதப்போம். பாத்தி கட்டு நாத்து நட்டு பக்குவமா களை எடுத்து காவகாக்க போறேன் நீ, மாட்டு சாண உரம் எடுத்து மனுஷ மக்க பசிய போக போறேன் நீ. தன்னன் நானே தன்னன் நானே தன்னன் நானே நானே நானே. அப்படியே சலங்க சத்தம் போகும். போயிடுவாங்க சந்தையில் போய் நெல் மூட்டையெல்லாம் விற்றுட்டு காசு வாங்கிட்டு வருவாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தமிழர் வாழ்வியல் முறையில் அறுவடைக்கு பின்னாடி தான் எல்லா சாமி கும்பிட்ற திருவிழா நடக்கும். எல்லா சிறு தெய்வ வழிபாடு, பெருதெய்வ வழிபாடு எல்லாமே. எப்போனா அப்போ தான் அவன் கையில் காசே வரும், அந்த அறுவடைக்கு பின்னாடி. இப்போ அறுவடை முடிஞ்சாச்சு, அறுவடைக்கு பின்னாடி இப்போ அவன் கையில் காசு வந்துருச்சு. காசு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அறுத்த முதல் இதை சாமிக்கு படையல் வைப்பாங்க. அப்போ திருவிழா ஸ்டார்ட் ஆகும், ஊர் திருவிழா, சிறுதெய்வ வழிபாடு. ஸோ ஸ்டார்ட் ஆன உடனே இப்போ எல்லா பேரும் கும்மி கொட்ட ஆரம்பிப்பாங்க. சாமிக்கு இப்போ கரகம் வச்சு நம்மளுடைய பாரம்பரிய முறையில் போடுங்கன்னு கொலை போட்டு தன்னன்னாதீனம் தன்னானே தனநானன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தனநானன்னாதீனம் தன்னானே. ஆன வரத பாருங்கம்மா, நான் சந்து வரத பாருங்கம்மா, ஆன மேல் இருக்கு அழகர் சாமிக்கு அட்டிய மின்னல பாருங்கம்மா, போடு தன்னன்னாதீனம் தன்னானே தனநானன்னாதீனம் தன்னானே. முளைப்பாரி போட்டாச்சு, கும்மி அடிச்சாச்சு. ஊர் திருவிழான்னா கூத்து இல்லாமல் இருக்குமா? கூத்து நடக்கும். அதில் வள்ளி திருமணம், ஹரிச்சந்திர மாயனகண்டம், சத்தியவான் சாதித்திரி இப்படிலாம் நடக்கும். இதில் கூத்து பாடல்களில் உங்களுக்கு சில பாடல்கள் ஒரு சொல்கிறேன். இப்போது அந்த புராண பாடல்களில் ஒரு கூத்து பாடல். என்ன என்ன மலர்கள் இந்த வனம் தண்ணிலே எண்ணிக்கை இல்லாமல் கூத்து குழுங்குதே, லலலாலலா மந்தாரையோ சகுரோஜா மல்லிகப்பு செம்பகம், மந்தாரையோ சகுரோஜா மல்லிகப்பு செம்பகம், மருவும் தமனகமும் மறுவுள்ள ரோசாவும், கண்ணியர்கள் நம் மனது கேற்ற வனமடி காண காண உள்ள மது துள்ளி விளையாடுதே. என்ன என்ன மலர்கள் இந்த வனம் தண்ணிலே எண்ணிக்கை இல்லாமல் உட்டு கொழுங்குதே. கூத்துல இடங்கன உடனே அப்புறம் ஓப்பனிங் சாங் போடுவாங்க. ஐயா பெரியோரே தாய்மாரே, ஐயா சிறியோரே இளையோரே. இது வணக்க பாடல், இந்த சாமி பாட்டு. இப்போ சாமியா இருக்கவங்க உட்காந்துக்கிட்டு டவுன் 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 கொட்டடிச்சு. அதுக்கு நம்ம தேக்கப்பட்டி சுந்தரராஜன் ஐயா பாட்டு இருக்கு. ஐயா 8 வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்கடம்பூ சல்லடமா சாமி சல்லடமா, தூக்கி வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு துத்தி பூ சல்லடமா சாமி சல்லடமா சல்லடமா. தாக்கு தங்கு தாக்கு தங்கு இந்த தாளத்துக்கு அவங்க கரெக்டாக டான்ஸ் ஆடுவாங்க.
4 கடி அப்படின்னு முறைப்பாங்க. இந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி சின்ன ஒரு கொண்டை போட்டு கையில் ஒரு சினிக்கிடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே இப்படி வச்சு ஆடுவாங்க. அது திண்ணூறு போட்டு மலையேற வைப்பாங்க சாமி பேரை சொல்லி. ஸோ திருவிழா முடிந்தது, எல்லாம் முடிந்தது. மறுபடியும் எங்கள் குழந்தை பிறக்கும், மறுபடியும் தாலாட்டு பாடுறது ஆரம்பிக்கும். இப்போது வாழ்க்கையோட கடைசி கட்டம் வந்துருச்சு. இப்போ நோய்வாய்ப்பட்டோ இறந்துட்டோம்னு வைங்களேன். இறந்த உடனே நம்மளை என்ன பண்ணுறோம், ஒப்பாரி பாடுவோம். இப்போ ஒப்பாரி பாடலில் வந்து எங்கள் அம்மா நல்லா ஒப்பாரி பாடுவாங்க. அதில் வந்து ஒரு சின்ன உங்களுக்கு நான் வந்து ஒரு ஒப்பாரி பாடி காமிக்கிறேன். எங்கள் அம்மா பாடின ஒப்பாரியிலிருந்து உங்களோடக்காக ஒரு சின்ன ரெஃபர். ஒப்புவித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒப்பு வச்சு பாடுறதுன்னா தன்னுடைய வலிகளை வேதனைகளை ஒப்புவித்தல் பிறரிடம் மனசு விட்டு பாடுறது. எங்கள் அம்மா எதுக்குமா அப்படி உட்காந்து அழுகுறீங்கன்னு கேட்பேன். டேய், 2 விஷயத்துக்காக அழுவாங்க. ஒன்று செத்தவன் நினச்சி அழுவாங்க, இன்னொன்று தான் கஷ்டத்தை நினச்சி அழுவாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக உட்காந்து அழுகிற கூட்டம் இருக்குது. இப்போ அம்மாவுடைய ஒப்பாரி வந்து நான் சொல்கிறேன். கடுகு உருண்டு வர கடைசி வாய்க்கா தண்ணி வர, எனப்பா நீ இல்லாத நாளையில் எனக்கு கடுகு உருளப்பு கடைசி வாய்க்கா தண்ணி இல்லப்பு. இப்படி அப்பா இறந்ததுக்கு பாடுவாங்க. இப்போ அம்மா இறந்தாங்கன்னா அம்மாவுக்கு தனி லைன் பாடுவாங்க. வேப்ப மரத்தடியில் எனம்மா என் வேதனையே சொல்லி அழுத, அந்த வேப்பம் காய்வழுக்கும் வெறுங்கிணறு தண்ணி ஊறு. இப்படி என்னன்னா நீங்கள் பார்த்துங்க, அந்த பிறப்பில் தாலாட்டிலிருந்து இந்த இறப்பு வரைக்கும் ஒப்பாரி வரைக்கும் எத்தனை வகையான பாடல்கள் அந்த தமிழ் சமுதாயம் கட்டமைக்கப்பட்டு வச்சிருக்கு. இந்த பெருமை தமிழ் இனத்துக்கு மட்டுமே உண்டு. இதுதான் தமிழர் வாழ்க்கையில் பாட்டு நம்மள ஒன்றோட ஒன்று கலந்துருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அருமை. சின்ன எடுத்துக்காட்டா இது ஒரு பெரிய காவியமே படைச்சிட்டீங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க தோழர். தண்ணி குடிச்சுக்கோங்க. பக்கத்துல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குடிங்க முதல்ல. அருமை, அருமை. இல்லை அதாவது நீங்க பேச பேச எங்களுக்கு அடுத்து என்ன கேள்வி கேட்க போறோம் நானே மறந்துட்டேன். அந்த அளவுக்கு அதுல ரசிச்சு லயிச்சு போயிட்டேன்னு சொல்லணும். ரொம்ப சிறப்பு. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆடி பாடி வேலை செஞ்சா சொல்லுங்க. அலுப்பு இருக்காதுன்னு ஒரு திரையிசை பாடல்ல கூட சொல்லியிருப்பாங்க. இந்த களை எடுக்கிற ஆ காட்சி, கதிர் அறுக்கிற காட்சி, அதுவும் இங்க ஒருத்தங்க அறுக்க, அங்க ஒருத்தங்க ஏலேல போடுறது கேட்க கேட்க ஆமாம் ஆமாம் ஆனந்தமா இருக்கு. இந்த கலர்ஃபுல் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி ஒரு வண்ணமயமான வாழ்க்கை நம்ம தமிழருக்கு மட்டும்தான். நீங்க சொன்னீங்க இது கண்டிப்பாக வேற கண்டிப்பாக எந்த மொழியிலயும் எந்த சமூகத்திலயும் இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னீங்க. வாய்ப்பு ஆமா. அந்த அளவுக்கு பாருங்களேன், ஒரு தகப்பனுக்கு ஒண்ணு, தாய்க்கு ஒண்ணு. ஒப்பாரி பாடல்ல கூட பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் உள்ள தனித்துவமா வந்து வரிகள போட்டு, நீங்க சொல்லும் பொழுதே நமக்கே அழுகை வந்துரும் போல கண்ல. அந்த அளவுக்கு. அதுவும் உங்க தாயார் நான் அவங்க அட- வந்து நான் 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 அடக்கி வாச்சேன் தோழர் அழுகைய. எங்கள் அம்மா இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு 1 சென்டிமீட்டர் இழுத்து பாடுவாங்க. எங்கள் அம்மா பாட சொன்னாலே நிஜமாலே அழுதுருவாங்க. அதுதான். இல்ல இப்ப நீங்க சொல்லும் பொழுதே நமக்கே வந்து எப்படியும் நம்மளோட தொடர்புடைய யாராவது ஒருத்தங்கள நம்ம இழந்திருப்போம். அதோட பொருத்தி பார்க்க கண்டிப்பா. முடியுது. நீங்க சொல்லும் பொழுதே அந்த காட்சி ஞாபகம் வந்து நமக்கு அழுகை வந்துருது. அந்த அளவுக்கு. ஏன்னா அது மனசோட நெருக்கமான ஒரு விஷயம் தான் நம்முடைய பாரம்பரிய கலை. ரொம்ப ரொம்ப சிறப்பு தோழர். அ அடுத்து ஏன்னா இப்ப ஏற்கனவே உங்கள ஒரு பாடல் பாடிட்டேன். நான் அடுத்து ஒரு கேள்வி பாடல் சம்பந்தமா இருந்தது. உங்களுக்கு ஒரு இடைவெளி குடுக்கணுங்கிறதுக்காக நான் கேள்விய மாத்தி கேட்கிறேன். ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை தோழர், நீங்கள் ஆ. கேளுங்க, நீங்கள் கேளுங்க, எதா இருந்தாலும் கேட்கிறேன். கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை அதாவது இல்லை. நாடகம் ஆ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதுவும் அந்த வீதி நாடக ஆமாம் குழுவுல நான் நெறைய நாடகங்கள்ல நீங்க நடிச்சிருக்கிறீங்க. ஏன்னா, யார் வேணா நாடகம் போடலாம். எத பத்தி வேணாலும் பேசலாம். ஒரு நாடகம்ங்கிறதே சமூகத்திற்கு எதையோ ஒரு விடயத்த நம்ம சொல்ல ஆசைப்படுறது. அதுல உங்களுக்கு எப்படி நாட்டம் வந்தது? இதுல இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, விழிப்புணர்வு சார்ந்தும் நீங்க நெறைய அதுல நாடகம் போட்டிருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க. அது பத்தியும் எங்க கூட அந்த நாடகம், அந்த வீதி நாடக குழு அது பத்தின உங்க அனுபவத்த சொல்லுங்க. எனக்கு இதுக்கு அடிப்படை விதை எங்கன்னா, நான் பள்ளிக்கூடத்திலேயே எனக்கு விதை போட்டாங்க. அங்கே அங்கே நாடக போட்டி, நடன போட்டி, பாட்டு போட்டி, இப்படி எல்லா போட்டிகளையும் வந்து நான் விரும்பி கலந்துக்கிறேன் தோழர். ஏன்னா அது இந்த ரத்தத்திலே கலந்தது அந்த கலை உணர்வுன்றது. என்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் அந்த கலை செய்கிறவங்க. அதனால் ஸ்கூலில் வந்து நான் முதல் முறையாக அந்த ஒற்றுமை பற்றி ஒரு நாடகம் போட்டோம். அதுதான் என்னுடைய முதல் மேடை. 5வது படிக்கிறபோது ஃபஸ்ட் டைம் நான் நாடகம் நடித்தேன்.
அதுக்கப்புறம் அந்த கலை உணர்வு இருந்துக்கிட்டே இருந்தது. ஊரில் கூத்து பார்க்குறம்போது வள்ளி திருமண கூத்து, வீரபாண்டிய கட்டபொம்மன், சத்தியவான் சாவித்திரி இந்த மாதிரி நாடகங்கள்லாம் பார்க்குறம்போது இது போல் நம்மளும் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும். அந்த ஆர்வத்தின் மிகுதியால் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் நடித்து அம்மா அப்பாட்ட நான் நடித்து காமிச்சிக்கிறேன். அந்த தாகம் வந்து ஆனால் பள்ளிக்கூடத்துலேயும் அப்பப்போ நான் பாடுவேன். அதாவது இப்போ பாடம் மதியத்துக்கு ஃபஸ்ட்டு பீரியடு மதியத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பீரியடில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அரைப்போதையில் உட்காந்துருப்பாங்க ஸ்கூலில் அப்படியே சாஞ்சுக்கிட்டு சாஞ்சாடம்மா சாஞ்சாடுன்னு. அந்த நேரம் பார்த்து சித்திரை எந்திரி ஒரு பாட்டு பாடுன்பாங்க. அந்த நேரத்தில் எந்த படம் ஹிட்டாக ஓடுதோ அதுலேருந்து முதல் பாட்டு பாடிப்பேன். அந்த ஃபார் உழைப்பாளி படத்துலேருந்து அம்மா அம்மா அந்த பாட்டு அப்போ வந்தது. சின்ன மாப்பிள்ளை படத்துலேருந்து காதோரம் லோலாக்கு இந்த பாட்டு படித்த உடனே இந்த மதிய நேரம் ஃபஸ்ட்டு பீரியட் தூங்கினோடனே தெளிவு அப்படி உட்காந்துருக்கான். இப்படி உட்காந்த உடனே சித்திரை இப்போ நீ உட்காரு இந்த பாடம் நடத்த ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி உறங்குற பிள்ளைய எழுப்பக்கூடிய அலாரம் மிஷினா நான் வந்து பள்ளிக்கூடத்தில் நான் இருந்தேன். 12வது முடிச்சதுக்கப்புறம் நேராக மதுரையில் அந்த கருமாத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது மதுரை பக்கத்தில் உசரம்பட்டி பக்கத்தில். அங்கே வந்து திசைகள்னு ஒரு கலைக்குழு. அந்த கலைக்குழுவில் வந்து ரோஸ்மோலன் ஒருத்தர் அவர் தான் அதை இயக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வீதி நாடகத்தினுடைய தந்தை யாருன்னா பாதல் சர்க்கார்னு ஒருத்தர். உடலை உபகரணமாக மாற்றி அதில் நடிக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு கலை வடிவம் தான் அந்த வீதி நாடகம் இருந்தது. அந்த வீதி நாடகத்தை முதல்ல நாங்கள் மேடை ஏற்றுறது வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்கம், தாமியா கேசா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கம்யூனிச தோழர்களோட சேர்ந்து இணைந்து முதல்ல அங்கே தான் நான் வந்து நாடகங்கள் பண்ணுறோம். இப்போ நான் மதுரை உசரம்பட்டின்றதுனால எங்கூர் பக்கம் அந்த டயத்தில் இந்த கள்ளிப்பால் ஊற்றி பெண் சிசுவை கொள்ளக்கூடிய சூழல்கள்லாம் இருந்தது. அதை எதிர்த்து நாங்கள் நாடகம் போட்டோம். அப்புறம் அறிவொளி இயக்கத்தில் இணைந்து வந்து கற்போம் கற்பிப்போம் கல்லாமையை இல்லாமையாக்குவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவசியம் படிக்கணும் கல்வியின் அவசியத்தை பற்றி நாடகம் போட்டோம். அடுத்து வந்து இந்த பெண்ணடிமைத்தனத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நாடகம் போட்டோம். அப்புறம் அந்த சாராயம் அன்னைக்கெல்லாம் வந்து டாஸ்மாக் கிடையாது, சாராய கடை தான் நிறைந்தது. சாராயத்தை குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு மது ஒழிப்பு பற்றி அன்னைக்கு நாடகம் போட்டோம். இப்படியெல்லாம் நாடகம் போட்டு நிறைய அவேர்னஸ் பண்ணணும். இப்போது அந்த நேரத்தில் எங்களுக்கு தோணுச்சு, தோன்றின் புகழோடு தோன்றுகாத்தலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்ற வள்ளுவர் சொன்ன அந்த கூற்றுக்கணங்க நாங்கள் வந்து ஏதாவது ஒன்று இந்த துறையிலேயே இந்த நாடகத்துறையிலேயே பெருசாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சரி பண்ணலான்னு பார்த்தா ஒரு 50 மணி நேரம் தொடர்ச்சியாக நாடகம் நடித்து கின்ன சாதனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு முடிவாச்சு. சரி உட்காந்து ஒரு 12 ஸ்கிரிப்ட் உட்காந்து எழுத ஆரம்பித்தாங்க குழுவாக உட்காந்து. ஸோ நெல் விளையட்டுன்னு ஒரு தலைப்பில் விவசாயிகளுடைய வழியை சொன்னோம். கள்ளிப்பால்னு ஒரு நாடகத்தில் பெண் சிசு கொள்ளாதீங்க அப்படின்னு சொன்னோம். குடும்ப விளக்குன்னு ஒரு நாடகத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை எப்படி விட்டு கொடுத்து போகணும், ஈகோ இல்லாமல் இருக்கணும் அப்போ அதை பற்றி சொன்னோம். திரைக்கு பின்னால் ஒரு தலைப்பில் வந்து திரைமோகத்தினால இளைஞர்கள் வந்து எப்படி தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு சீரழிஞ்செல்லாம் போகிறாங்க அதை பற்றி சொன்னோம். இப்படி 12 தலைப்புகளில் 12 வகையான நாடகங்கள் உருவாக்கி நாங்கள் 1999 வருஷம் ஜூன் மாதம் மதுரையில் காலாவாசல் பக்கத்தில் கின்னஸ் சாதனை முயற்சியாக வந்து நாங்கள் தூங்காமல் 50 மணி நேரம் நடிக்க ஆரம்பித்தோம். அந்த 50வது மணி நேரத்தில் இயக்குநர் மையம் பாரதிராஜா அவர்கள் வந்து முடித்து வைக்கிற மாதிரி பிளான் இருந்தது. ஆனால் 50வது மணி நேரத்தில் பாரதிராஜா ஐயா வரலை. ஐயையோ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்ற வரைக்கும் நம்ம நடிப்பு மாட்டான்னு தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தோம். 60 மணி நேரம் போச்சு. 60வது மணி நேரத்தில் தான் ஐயா வந்தாங்க. ஸோ நல்லபடியாக வந்து அதை முடிச்சு வச்சாங்க. ஒரு மாதம் கழித்து அன்னைக்கு வந்து 1999 வந்து சிடி கிடையாது, வீடியோ கேசட் தான். அந்த வீடியோ 22 வீடியோ கேசட் ஓடிச்சு மொத்தம் ரெக்கார்டு. அப்படியே பேக் பண்ணி அனுப்பிச்சி வச்சோம். 1 மாதம் கழிச்சு எங்களுக்கு கின்னஸ் சான்றிதழ் வந்தது. முதல் முறையாக ஒரு இந்த துறையில் நம்ம சாதிச்சிட்டோம்டா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிறைவு ஏற்பட்டது. ஆனால் அந்த மேடையில் நாங்கள் நிற்கிற போது இரவு ஒரு 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எங்களை ஒரு மாதிரி ஆளை அசத்தி விட்டுரும் தூக்கம். நாங்கள் கிராமத்தில் செந்தட்டின்னு ஒரு காய் இருக்குது, அதை உடம்புல இப்படி தேய்ச்சா அரிச்சுக்கிட்டே இருக்கும். தேய்ச்சிக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டே நடிப்போம். ஏன்னா தூக்கத்தை வருது என்ன பண்ணுறது, சின்ன குண்டூசி எடுத்து உடம்புல குத்திக்கிடுவோம். தூக்கம் வருது பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியாது, எங்களுக்குள்ளே குத்திக்கிடுவோம் நாங்கள். அப்போ சுறுசுறுப்பாக நடிப்போம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பார்க்குறவங்களுக்கு தெரியாது. எங்களுக்குள்ளேயே நாங்களே வந்து அது மாதிரி லிக்விட் ஃபுட்டு தான் எடுத்தோம். ரொம்ப சிரமப்பட்டோம். ஆனால் அது அந்த அதை செத்தால் அந்த மேடையில் தான் சாகணுன்ற வைராக்கியத்தோடு பண்ணோம். 60 மணி நேரத்தில் நல்லபடியாக நடித்து முடித்தோம். அது ஒரு பெரிய படிப்பனையாக எங்களுக்கு இருந்தது. அங்கே இருந்து நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து இங்கே லயலா கல்லூரியில் தமிழ் இலக்கியம் நான் படிச்சுட்டு இருக்கும்போது இங்கே வந்து கூத்துப்பற்றை நான் முத்துசாமி ஐயாவுடைய கூத்துக்கள்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தேன். இது ஒரு வித்தியாசமாக இருக்கே, இது நாடாண்டு நான் கொஞ்சம் நவீன நாடகமாக இருந்தது. இங்கே தியேட்டர் லேப்னு சொல்லி ஒருத்தர் வச்சுருக்காரு ஜெயராவுன்னு சொல்லி. மெட்ராஸ்ன்ற ஒரு திரைப்படத்தில் வந்து நடிகர் கார்த்திக்கு அப்பாவை நடிச்சிருப்பாங்க. அவரோட இணைந்து இந்த நவீன நாடகங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு முழு நீள கவிதையை நாடகமாக பண்ண ஆரம்பித்தோம். வெளிரங்கராஜன் சொல்லி ஒரு நாடக ஆளுமை கூட. அப்புறம் வந்து அவருடைய
ஜெயராவ் கிட்ட வந்து லாஸ்ட் 5 செகண்ட்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து காந்தியின் கடைசி 5 நிமிடங்கள் குண்டு சுட்ட உடனே 5 நிமிஷத்தில் இறந்துருப்பார். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தான் கதை. அது ஒரு நாடகமாக பண்ணோம். இப்படி பண்ணிட்டு இருக்கிற போது எழுத்தாளர் பாமா அவர்கள் எழுதிய கருக்குன்னு ஒரு நாவலில் இருந்து ஒரு கதையை எடுத்து நாங்கள் நாடகமாக பண்ணோம். மிளகாப்பொடி ஒரு ஒரு தலித் பெண்மணியோட வாழ்க்கையை வந்து நாங்கள் அழகாக சொல்லியிருப்போம். ஒரு 2.5 மணி நேரம் ட்ராமா. அந்த நாடகத்தோட முழு பின்னணி மியூசிக் டைரக்டர் நான் தான், வித் ஆர்டிஸ்ட். பேக்ரவுண்டு மியூசிக் பண்ணிகிட்டு இருந்தேன், போய் நாடகம் முன்னாடி ஸ்க்ரீனில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வருவேன். ஸோ 2 வகையான ரோல் பண்ணேன். அது இன்டர்நேஷ்னல் ட்ராமா ஃபெஸ்டிவலுக்கு செலக்ட் ஆகி டெல்லியில் வந்து இருக்கிற அந்த ட்ராமா ஸ்கூலில் பெர்ஃபார்ம் பண்ணோம். அங்கேருந்து ஜார்க்கண்டில் போய் பண்ணோம். ஜார்க்கண்ட்லேருந்து பஞ்சாப் அமிர்தசரஸ், அங்கேருந்து ஹைதராபாத், அப்புறம் கோழிக்கோடு, இப்படி ஒரு இந்தியாவே ஒரு சுற்றி வந்தோம் அந்த நாடகத்தில் வந்து. அங்கே ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து எங்களுக்கு இந்த கலைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தாங்க. அங்கே வந்து பஞ்சாப் ஜார்க்கண்டில் வந்து இந்த மோளம், இந்த பேக்ரவுண்டு மியூசிக்கில் வந்து ஃபுல்லாக பறை மோளம் தான். இந்த டேப் இங்கே தான் ஹைதராபாத்தில் இந்த டேப்பை வாங்கினேன். இது டப்புன்னு சொன்னாங்க அங்கே வந்து, டப்பு அப்படின்னு. நல்லா வெயிட், இது வந்து எப்படி ஒரு 3 நாள்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஹைதராபாத்தில் அங்கே வாங்கினது. இதை வச்சு வந்து நான் பறை இசையை வாசிக்கிற போது அங்கே அமிர்தசரஸில் டர்பன் கட்டியிருந்த அந்த சிங்குகள்லாம் தன்னுடைய டர்பன் அவுற அளவுக்கு ஆடினாங்க. அப்படி அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இப்படி இந்த நாடக தொடர்படி பண்ணிட்டு இருக்கிறபோது கோலங்கள் சீரியல் சன் டிவியில் நடிக்க ஒரு வாய்ப்பு வந்தது. ஸோ கோலங்கள் சீரியலும் நான் நடித்தேன். அதில் ஒரு இயக்குனர் வந்து, நீ பாடுவில சித்திர, நீ ஒரு பாட்டு பாடுங்கன்னாங்க. அங்கே பாடின பாட்டு ஒரு 2 லைன் உங்களுக்கு. தோழர், ஒரு சின்ன வேண்டுகோள். அங்க பின்னாடி ஏதோ உங்க பின்னாடி சத்தம் கேட்டுட்டே இருக்கு பாருங்க. ஏதோ பாத்திரம் ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்கு. சத்தம் கேட்குதுங்களா? அங்க பின்னாடி யாரும் எதுவும் பண்றாங்களான்னு தெரியல. தொடர்ந்து நண்பரே, அங்கே கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்க, சத்தம் எதுவும் வேண்டாம். இப்போ கேட்குதா தோழர்? நல்ல கேக், சொல்லுங்க. ரைட் தோழர், ரைட் தோழர். இந்த கோலங்கள் சீரியலில் வந்து செவந்த நெத்தியில சவக்காட்டு மண்ணு எடுத்து பச்சாலே பொட்டாகத்தா நெத்தியில என்னை எடுத்து மனசும் ஒன்னா சேர்ந்த பின்னும் என்னடியச்சோம் ஒன்னாலே தாலி ஒண்ணு செய்கிறது தானே மிச்சம் அசையிலத்த மக என்ன நினைச்சு நித்தோம். இப்படி ஒரு பாட்டு பாடி அதில் நடிச்சிருந்தேன். இப்போது சின்ன திரையிலேருந்து எனக்கு அப்படியே திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள், அப்புறம் ஜெய் பீம் குட் நைட் படத்தில் நடித்த ஹீரோ மணிகண்டன் மூலமாக எனக்கு வந்தது. படத்தில் அப்புறம் நடிக்க ஆரம்பித்தேன். ஸோ வீதி நாடகத்தை அங்கே தொடங்கி இந்த திரைப்பயணம் இது வரைக்கும் நீண்டு போச்சு. அருமை தோழர். அதுவும் நீங்க ஒரு பள்ளியில ரொம்ப நகைச்சுவையா பேசுறீங்க. ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா பள்ளிக்கூடத்துல அந்த முதல் பீரியட்ல தூக்கம் வரும்போது அலாம் பீஸ் மாதிரி என்னையத்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு எவ்வளவு நாடகங்கள், அதுவும் ஒரு 60 மணி நேரம். பாரதி ராஜா ஐயா வரலைங்கிறதுக்காக இன்னும் ஒரு 10 மணி நேரம், அதுவும் குண்டூசிய குத்திக்கிட்டு செந்தட்டிய வச்சு அரிப்பு. எப்ப நீங்க சொல்லும் பொழுதே வந்து உங்களுடைய அந்த உழைப்பு எப்படியாவது சாதிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி அதோட பண்ணிருக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த ஒரு கின்னஸ்லயும் அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இந்த நேரத்துல அதுக்கு ஒரு சிறப்பு நன்றியும் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப அழகா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், அங்க உங்களுடைய பயணம், அந்த 12 தலைப்புகளே ரொம்ப சிறப்பு. அதுவும் பெண் சிசு கொலையில ஆரம்பிச்சு எத்தனை விஷயங்கள் பத்தி பேசிருக்கிறீங்க. அதுவும் ஒரு குடும்ப விளக்கு, நம்ம பாவேந்தர் அவர்களுடைய இதெல்லாம் எடுத்து ரொம்ப அழகா அந்த திரைக்கு பின் அப்படிங்கிற மாதிரி, ஒரு திரையினால நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது. அது பாதி விஷயங்கள் வெளியில தெரிவதில்லை. நல்லதையும் சொல்லணும், கெட்டதையும் நம்ம சொல்லணும். அது நம்முடைய கடமை. அது ஒரு தார்மீக நமக்கு பணி. அது ரொம்ப அழகா செஞ்சிருக்கிறீங்க. எனக்கு வந்து நீங்க பேசி எனக்கு வந்து மூச்சு முட்டுது. அந்த அளவுக்கு அவ்வளவு சாதிச்சிருக்கிறீங்க. ஏன்னா உங்களெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு 40 நிமிட நிகழ்வுல அடைக்கக்கூடிய மனிதர் அல்ல நீங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரா நடித்த ஒரு மனிதர் அப்படிங்கிற அடையாளம் தாண்டி ஒரு பெரிய ஒரு பிரம்ம, ஒரு என்ன சொல்றது, விஸ்வரூபம் நீங்க. அத வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி மூலமா ஏதோ எங்களால முடிஞ்சது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. அடுத்து நான் உங்ககிட்ட கேட்க நினைச்சது, இந்த நாட்டுப்புற கலை இவ்வளவு சிறப்பா இருக்குது, இவ்வளவு அருமையா இருக்கு. வேற எங்குமே இல்லாத ஒரு விஷயம், நம்ம தமிழரோட அடையாளம். ஆனா இந்த துறை ரொம்ப நலிவடைஞ்சு போய் தான் இருக்கு இன்னைக்கும். அதுவும் இந்த கொரோனா காலத்துல எல்லாம் நிறைய கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. ஏன்னா அவங்களுக்கான பொருளாதார தேவை எதுவுமே, ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாம அவங்க கஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வந்தது. நம்ம இங்க அமெரிக்கால இருந்து நம்ம தோழர், நம்ம குழு வழியா தான் கொஞ்சம் ஏதோ எங்களால முடிஞ்சது செய்ய முயற்சி பண்ணோம். அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஏன் இவ்வளவு திறமைகள் இருக்கும் பொழுது ஏன் அவங்க நலிவடைஞ்சே இருக்காங்க? என்ன காரணம்? இதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? அத பத்தி சொல்லுங்க எங்களுக்கு.
இது என்ன சொல்கிறது தோழர், நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உள்ளூர் மாடு விலை போகாது அப்படின்னு. ரொம்ப சரியா அதாவது சொன்னீங்க. ஆமாம் தோழர், என்னன்னா நம்ம கூடவே நம் மண் கலைஞர்கள், நம்ம கூட ஒன்றா இருந்து வந்த கலைஞர்கள். ஆனால் நீங்கள் இதுக்குள்ளே ஒரு சின்ன அரசியல் இருக்குது தோழர். என்னன்னா இந்த இந்த நாட்டுப்புற கலைஞர்களில் பெரும்பாலானவர்கள் யாருன்னா வந்து ஒரு சமூகத்தில் பிற்படுத்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த கலைஞர்கள் தான் பெருவாரியாக இந்த கலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்காங்க. ஒன்று வந்து அவங்க வந்து முழு நேரமாக இந்த பணியை மேற்கொள்ள முடியாததுக்கு காரணம் என்னன்னா, திருவிழாக்கள் நிகழ்வுகள் அவங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைப்பது கிடையாது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இப்போ நானும் அனுப்பிச்சிருக்கேன். தீபாவளி, பொங்கல், தமிழ் புத்தாண்டு, ஏதாவது ஒரு முக்கியமான விழாக்கள் வந்தால் மட்டும்தான் வலை வீசி தேடுவாங்க. எங்கடா அந்த நாட்டுப்புற கலைஞர்கள், எங்கடா தப்பாட்ட கலைஞர்கள், வளைச்சி 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 தேடுவாங்க. சரிங்க, இந்த நிகழ்வு கிடைக்குது, போய் பண்ணுறோம். அதுக்கப்புறம் முழுசாக கிடைக்காது. அப்போ அதை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கலைஞர்கள் வந்து கிடைக்கிற விவசாய கூலி வேலைகளோ ஏதோ ஒரு சின்ன வேலைகளோ ஒரு கூலி வேலையை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது இந்த நிகழ்வுகள் வந்து தொடர்ச்சியாக வந்தால் தான் அந்த கலையை அவன் செய்ய முடியும். இப்போ அந்த கலையை கிடைச்சாலுமே கூட அவனுக்கு நிகழ்வு, இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, ஒரு தொகை பேசுவாங்க, ஐயா எங்களுக்கு இவ்வளோ தொகை கொடுங்க அப்படின்னு. இப்போது நாட்டுப்புற கலைஞன்றதுனால ஒரு ஏழ்மையாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அட நீங்கள் தானேங்க, இந்த வச்சுங்க இவ்வளோதானங்க, என்ன அடுத்த நிகழ்ச்சி கூப்பிடுவோம் வச்சுங்க, ஒரு 5000 ஒரு நிகழ்ச்சி பேசணும்னு வச்சுங்களேன், 3500 ஒரு 4000 1000 பிடிச்சிக்கிட்டே கொடுப்பாங்க. பரவாயில்ல வச்சுங்க, நான் அடுத்தலாம் நாங்கள் கூப்பிடுவோம்ல, உங்களை தானே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவன் அந்த 5000 நினச்சி அவன் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கான், நம்ம பஸ் போக்குவரத்து, சாப்பாடு, சம்பளம் அப்படின்னு. அது கிடைக்காதுண்ணா, அது கிடைக்காது. இது தொடர்ச்சியாக நிகழ்ச்சி கிடைக்காது, அவனுக்கு பேசப்பட்ட சம்பள தொகை முழுசாக கிடைக்காது. அவன் வந்து ஒரு 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 சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால அவன் மேலே ஒரு 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 எண்ணமும் இருக்கும். அதுவும் ஒரு சின்ன காரணம், அதை நான் பெருசாக நான் சொல்லலை, அதுவும் ஒரு சின்ன காரணம். இன்னொன்று என்னன்னா, அதாவது இந்த பார்த்த கலைகளையே வந்து பார்க்கறதுக்கு இங்கே தயாராக இல்லை யாரும். வந்து பெரும்பாலானவர்கள் இன்றைக்கி கொண்டாட்ட மனநிலைக்கு மாறிட்டாங்க. பூரா கையில் செல்ஃபோன் வந்துருச்சு, அவனை என்டர்டெயின்மெண்ட் பண்ண வந்து இது போதுமானதாக இல்லைன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல எனக்கு வந்து. ஆமாம், ப்ளஸ் வந்து ஒரு சமுதாயம் வந்து இந்த 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 டிஜிட்டல் உலகத்தில் ஒரு சமுதாயம் வந்து பழைய நம்ம உணவுகளை மீட்கணும், நம்ம கலைகளை காக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் குரல் எழுதுன்னா, இன்னொரு பக்கம் ஒவ்வொரு வினைக்கும் எதிர் வினை இருக்கிறது மாதிரி இன்னொரு பக்கம் வந்து இந்த கலைகளை விட்டுட்டு பாப்பு, ராப்பு, டிஸ்கோ, நாட்டுப்புற கலைகளை வந்து விட்டுட்டு ஆடலும் பாடலும் கலைக்குழு, அதுலேயும் கவர்ச்சி ஆட்டம், இப்போது கரகாட்டமெல்லாம் ரொம்ப கண்ணியமாக ஆடினாங்க. இன்றைக்கி அதுலேயும் வந்து 2 பீஸ் போட்டு கவர்ச்சி நடிக்கை மாதிரி ஆடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இரட்டை அர்த்த வசனங்களை பேசி அங்கே ஒரு குடும்பத்தோட தாய் பிள்ளையை உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த நிகழ்வை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி பண்ணினா தான் அந்த பெண்கள், அந்த கரகாட்ட பெண்கள் கூட அவங்க வாழ்வாதாரத்தை ஓட்ட முடியுது. நீங்கள் நெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டு வந்துட்டுருக்கு. இதுக்கு என்னென்னா, முழுமையாக அவங்களுக்கு நிகழ்ச்சி கொடுக்கணும், கொடுக்கறதில்ல. இன்னொரு காரணமும் இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பழக்கப்பட்ட புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்ற நினைப்பு வந்து நம்ம தமிழ் சமுதாயத்தில் உருவாயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எப்போ பார்த்தாலும் பறைய சேர்த்தா வாசிக்கிறாங்க, ஒரு கேரை வந்து செண்டாமலத்தை இறக்குறாங்க. செண்டாமலத்தை இறக்குனா அப்போ இங்கே இருக்கிற நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? அது ஏன் கூப்பிட மாட்டாங்கன்னா, அதுக்கு இன்னொரு காரணமும் வைக்கிறாங்க, இது சாவு மூலம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன முத்திரை. அன்னைக்கு அந்த பாரம்பரிய சமுதாயத்தில், தமிழ் சமூகத்தில் எல்லா விதமான விழாக்களுக்கும் பறை வாசித்தார்கள். ஆமாம், எல்லா விதமான விழாக்களுக்கும் பறை வாசிக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து இதை மங்கள சொல் அமங்கல சொல்லுவாங்க இல்லையா, பறையை வந்து ஒரு அமங்கல இசை மாதிரியும் செண்டை மூலத்தை வந்து உயர்ந்த இசை இறைவனுக்கு வாசிக்கக்கூடிய ஒரு கருவி மாதிரியும் நினச்சி நிறைய இடங்களில் வந்து இன்றைக்கி செண்டா மூலம் வந்து கலையரங்க ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயே. அது பெருவாரியான விழாக்கள்லாம் நான் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, பஞ்சாபில் அடிச்சுக்கிற டோல் மூலத்தை கொண்டு வந்து இங்கே வந்து தங்கு தக்கு தாக்கு தங்கு தங்கு தாக்கு தாக்குன்னு வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அங்கிட்டிருந்து இங்கே இப்போ உள்ளே வந்துட்டாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் பிற மாவட்ட கலைஞர்களை உள்ளே இறக்கி இப்போ வந்து பண்ணுறதுனால இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஏற்கனவே வந்து அதிகமான விழாக்களுக்கு கூப்பிட்றதில்ல, ஏதோ ரேராத்த விழாக்கள் இவனுக்கு வருது. அந்த வர்ற விழாக்களையும் நீங்கள் செண்டா மூலத்தையும் டோல் குரூப்பையும் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அப்போ இவன் எனக்கு வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? இப்போது எனக்கு தெரிஞ்சு நான் பல கலைஞர்களை பார்த்துருக்கேன். என்கிட்ட ஃபோன் பண்ணி, அண்ணே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருந்தால் சொல்லுங்கண்ணே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே அப்படின்பாங்க.
ஆனால் நான் அவங்ககிட்ட நான் ரொம்பலாம் சொன்னதில்லை. நானும் அதே கஷ்டத்தில் இருப்பேன். ஆனால் நான் கண்டிப்பாக நான் ஏதாவது ஒன்று கூப்பிட்றேன்ப்பா, ஏதாவது நிகழ்ச்சி வந்தா அப்போ நான் பல கலைஞர்கள்கிட்ட பேசியிருக்கேன். எனக்கே அந்த சூழ்நிலை வந்திருக்கு. இன்னும் ஸ்டில் நவ் இப்பயும் அப்படித்தான் நிலைமை. பல கலைஞர்கள் வீட்டில் இன்னும் கரகாட்ட அந்த கரகமும் அந்த மாடு ஆட்ட அந்த பொருளும் மயிலாட்ட பொருளும் அந்த பறை இசை கருவியும் துருப்பிடிச்சு நூலாம்படம் பிடிச்சி அப்படியே கட்டி தொங்குறத நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். அந்த தொழிலவே விட்டுட்டு இன்றைக்கி வேறு ஒரு கூலி வேலைக்கோ இல்லை ஒரு ஒரு வாட்ச்மேன் வேலைக்கோ ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போய் பிழைக்கணுமேன்று ஓடக்கூடிய ஆட்களை நிறைய பார்த்துருக்கேன். கேரளாவில் போய் விவசாய கூலிகளாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆந்திராவுக்கு போய் முறுக்கு சுடுற வேலையை நிறைய கலைஞர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நிலை மாறணும்னா என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா, அவங்களுக்கு நம்ம தமிழக மக்கள் நம்ம கூட இருக்கிற கலைஞர்களை வளர்த்தெடுக்கணும். எப்படி நம்ம ஜல்லிக்கட்டை மீட்கணும்னு எல்லா பேரும் ஒன்றா நின்னமோ அதே ஒற்றுமை கலைகளை மீட்கவும் ஒன்று கூட வேண்டும் அப்படின்றது என்னுடைய ஆசை. தொடர்ச்சியாக அவங்களுக்கு நிகழ்வு கொடுத்தாவே அந்த கலையை விட்டு போகிறான். கலைஞன் வாழ்ந்தால் தான் கலையை வாழ வைக்க முடியும். கலைஞனை எங்கள் வாழ்வாதாரம் வாழ முடியல, அப்புறம் எப்படி கலையை வாழ வைக்கிறது? இதுதான் பிரச்சனையே. எங்கே அவனுக்கு தொடர்ச்சியாக நிகழ்வை கொடுக்கணும். நம்ம ஆட்கள் சரி, நம்ம மண் கலைஞர்கள் நம்ம பாரம்பரியத்தை கையிலே வச்சுட்ருக்கானுங்க, இதை அழிவிடக்கூடாதுன்னு அவனுக்கு தொடர்ச்சியாக நிகழ்ச்சி கொடுக்கணும். தவிர்த்து என்னுடைய ஆசை என்னென்னா, இங்கே படிக்கிற பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இதை ஒரு பாடமாக வைக்க வேண்டும். எப்படி தமிழ் இங்கிலீஷு அறிவியல் அப்படின்னு ஒவ்வொரு பாடமாக வைக்கிறோமோ கலையையும் ஒரு பாடமாக வைத்து நடத்தினால் யாருக்கிட்டையும் மிஸ் ஆகாமல் அந்த கலை கடைசி சமுதாயம் வரைக்கும் போய் சேரும். அதுபோல் கற்றுக்கொண்ட மாணவர்களுக்கு எப்படி ஒரு பரதத்துக்கு அரங்கேற்றம் வைக்கிறாங்களோ அதுபோல் நாட்டுப்புற கலை கற்றவனுக்கும் ஒரு அரங்கேற்றம் வச்சு இதை பாதுகாக்கப்படணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. வேற என்ன சொல்றதுக்கு இருக்குது? ரொம்ப ரொம்ப அதாவது நீங்க சொல்றது 100க்கு 100 இல்லையா, 100க்கு 200% உண்மை. ஏன்னா உள்ளூர்ல இருக்கிறவங்கள மதிக்கிறது இல்ல. நீங்க அழகா சொன்னீங்க, ஒரு ஒப்பாரிக்கு மட்டும்தான் கூப்பிடுறது, அது ஒரு அடையாளம் குத்தப்படுறது, அது தப்பு. ஏன்னா இப்ப எவ்வளவு அழகா இருந்துச்சு நீங்க பாடும் பொழுது. பிள்ளைய ஒரு தூளியில போட்ட நொடியில ஆரம்பிச்சு இறப்பு வரை, பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம வாழ்க்கையில அத்தனையுமே நமக்கு தேவைப்படுது. அதுக்கு துணையா இருக்கக்கூடிய அந்த பறையை ஏன் இப்படி இறப்பு ஒப்பாரிக்குன்னு ஏன் அடையாளப்படுத்தணும்? அது ஒண்ணு. 2வது ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு அசல் சொல்லுவாங்க இல்லையா, உண்மையான மலர் இருக்கும் பொழுது காகித பூக்கு தான் மரியாதை அதிகமா இருக்கீங்க. அதத்தான் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா ஒரு ஒரு ஜண்ட மேளத்தை கொண்டு அதெல்லாம் தேவையா? நம்ம கிட்டே இவ்வளவு ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது நமக்கு எதுக்கு ஒரு பிற பூச்சிகள்லாம் அப்படின்னு சொன்னீங்க. பாடத்திட்டத்துல கண்டிப்பாக இதை கொண்டு வர படணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்களும் சரி, இதை சார்ந்த அந்த துறையில இருக்கக்கூடிய அத்தனை பேர்கிட்டையும் கேட்டுக்கக்கூடியது அதுதான். ஏன்னா ஒரு பாடத்திட்டத்துல அதை கொண்டு வந்தா கடைசி வரைக்கும், கடைசி ஒரு நம்ம இப்ப விவசாயிகள்லாம் விளைச்சலுக்கு தகுந்த கூலி கிடைக்காம தான் ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சு பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைமை தான் இந்த கலைஞர்களுக்கும். ஏன்னா கலைஞர்களை மீட்டெடுத்தால் மட்டுமே கலைகளை மீட்டெடுக்க முடியும். அது ரொம்ப ரொம்ப கரெக்டா சொன்னீங்க நீங்க. இந்த நேரத்துல எங்களால முடிஞ்ச விஷயமா நாங்க இங்க இருந்தாலும் சரி, நாங்க இந்தியால பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களை சார்ந்த கலைஞர்களுக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் புத்தக வெளியீட்டுக்கெல்லாம் நாங்க பறை இசையோட தான் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா சின்ன சின்ன நிகழ்வுகள் நாங்க பண்ணா கூட அதுக்கு பறை இசையை முன்னாடி என்ன சொல்றது, முன்னாடி நிகழ்வா வச்சு அதுக்கப்புறம் தான் நாங்க வரவேற்பே கொண்டு வரோம். இப்ப சமீபத்துல நான் இந்தியா வந்திருந்தப்ப நம்ம புத்தக வெளியீடுக்கு பறை இசை வச்சு ஒரு சின்ன பையன் மாணவன் ரொம்ப அழகாக ஆடிக்கிட்டே பறை இசை வாசிச்சான். அது மாதிரி அதை நாங்க கட்டாயமா கொண்டு வருவோம், நடப்புக்கு கொண்டு வருவோம்ங்கிறத இந்த நேரத்துல நாங்க உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறோம். ஏன்னா கண்டிப்பாக செய்வோம் செய்வோம். உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் எங்களையும் தொடர்பு கொள்ளுங்க. எங்களால முடிஞ்சதை நாங்க உங்களுக்கு வழிகாட்டி விடுறோம். ஏன்னா கண்டிப்பா நீங்களெல்லாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷங்கள். அதனால உங்களெல்லாம் பாதுகாக்க வேண்டியது ஒரு தமிழரா எங்களுடைய கடமை. அதை செய்வோம் தோழர், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நம்ம பார்த்து செஞ்சிருவோம். ஏதாவது எங்களால நன்றி. முடிஞ்சது ஏதாவது செய்யறோம் கண்டிப்பா. அடுத்ததா நீங்களே நீங்க இவ்வளவு நேரம் கேட்கப்பட்ட கேள்விகள்ல ஒரு பதில் சொல்லிட்டீங்க. அந்த 60 மணி நேர நாடகம் நீங்கள் வாழ்க்கையில் சாதித்த தருணம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க, கடந்து வந்த ஆமா, பாதையில. சரி, இனி ஆமா. சாதிக்க நினைப்பது என்ன அப்படின்னு கேட்க நினைச்சேன். சாதிச்சதுக்கு எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. இன்னும் என்ன செய்ய நினைக்கிறீங்க? அதையும் கிட்டத்தட்ட இந்த முந்தின கேள்வியில சொல்லிட்டீங்க. கலைஞர்களுக்காக சரி, ஏதாவது சரி. செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆ, சொல்லுங்க. ஆ, ஆ, ஆ. சாதிக்க என்ன நினைக்கிறேன்றீங்களா? ஆமா. சாதிச்சதை நான் கின்னஸ் சாதனை ஒரு பெரிய அங்கீகாரமாக பார்க்குறேன். அதே நேரத்தில் இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் அண்ட் கல்ச்சுரல் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் ஆஃப் பறை அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் எனக்கு தி பெஸ்ட் இந்தியன் ஃபோக் சிங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு
ஒரு அருமை, அவார்டு எனக்கு வழங்கியிருந்தாங்க. அருமை. சர்வதேச கிராமிய விழா குழுவினர் வந்து எனக்கு வந்து கலைப்பேராசன் விருது குடுத்துருக்காங்க. இது மகிழ்ச்சி. 3மே வந்து ஒரு ஒரு முக்கியமான விருதா நான் பார்க்குறேன். அதே நேரம் நான் அடிப்படையில ஒரு தமிழாசிரியர் என்பதால வந்து தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து எனக்கு 2 விருது 2 காலகட்டத்தில 2 விருது குடுத்துருக்காங்க. நல்லாசிரியர் விருது 1, இன்னொன்னு வந்து பணித்திறல் செம்மல். ம். பணித்திறச் செம்மல் அப்படின்னு ஒரு விருது. இந்த நல்லாசிரியர் விருது என்னடான்னா, நான் வந்து தமிழ் ஆசிரியர்ன்றதுனால தமிழை வந்து கலை வடிவமா நான் எடுப்பேன். மனப்பாட செய்யலாம், பாட்டா பாடி சொல்லிக் கொடுப்பேன். சிலப்பதிகாரம் மணிமேகலைலாம் ஒரு சின்ன பொம்மை மாதிரி போர்டில் வரைஞ்சு போட்டு, இவன் தான் கோவலன், மணிமேகலை, இவங்க மாதவி, கோவலன், கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு படமாக வரைஞ்சு போட்டு இந்த படத்தை பார்த்து கதை சொல்கிறான்டுவேன். கரெக்டாக சொல்லிடுவானுங்க. இப்போ புக் எடுத்து படிடான்னுவேன். ஏன்னா காட்சி வடிவம் மறக்காது, வரி வடிவம் மறந்துடும். அருமை. அதுக்காக அந்த மாணவர்களுக்கு எளிமையாக அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அப்படி ஒரு மெத்தடை நான் ஃபாலோ பண்ணேன். ம். அதுக்கான நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்து நான் சாதிச்சது ஒன்று, பல 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டுன்னு திரைப்படத்தில் நிலமெல்லாம் பாட்டு பாடியிருக்கேன். ஏழை என்ற ஒரு திரைப்படத்தில் பாடியிருக்கேன். வாய்தான்னு ஒரு திரைப்படத்தில் பாடியிருக்கேன். நரை எழுதும் சுயசரிதம் என்ற ஒரு படத்தில் ஒப்பாரி பாட்டு 6 நிமிஷம் முழு நேரம் பாடியிருக்கேன். போன வாரம் கூட நாற்கர போர்னு ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டு நான் பாடியிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் ஒரு அப்படின்றது என்னன்னா, எனக்கு வந்து ஒரு நல்ல நகைச்சுவை நடிகராக வந்து வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. சார்லி சாப்ளின் எனக்கு ரோல் மாடல் அது வந்து. ஏன்னா தமிழில் ஆற்றுப்படுத்துதல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த மனிதர்கள் வந்து இந்த வாழ்க்கை வந்து முழுக்க முழுக்க டென்ஷன், டிப்ரெஷன், ஏதோ நிறைய வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், என்னதான் அழுதுக்கு இருந்தாலும் உழுதுக்குறன்ற மாதிரி எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் எல்லா பேருக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது. அந்த ரிலாக்ஸேஷன் எங்கே இருக்குன்னா நகைச்சுவையில் இருக்குது. அந்த அந்த நகைச்சுவை என்ன பண்ணுதுன்னா ஒரு மனிதனை அமைதிப்படுத்துது, ஆற்றுப்படுத்துது. அந்த நகைச்சுவை கலைஞராக நான் மாறணும் அப்படின்னு ஒரு ஆசை ஒன்று. இன்னொன்று வந்து நல்ல இன்னும் நிறைய பாடல்கள் மூலமாக அவேர்னஸ் ஏற்படுத்தணும். ஆமாம், திரைப்படத்துலேயும் என்னுடைய பங்களிப்பு நிறைய பாடல்கள் மூலமாக பண்ணணும்னு ஆசை. அதே போல் வந்து நான் தமிழ் இலக்கியம் படித்ததுனால சாகித்ய அகாடமி விருது வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு கவிதையோ, ஒரு சிறுகதையோ, ஒரு நாவலோ, ஒரு இலக்கியம் படைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ப்ளஸ் என்னை போன்ற நாட்டுப்புற கலைஞர்களுக்கு மேலும் அவர்கள் வந்து நல்ல வருமானம் ஈட்டுவதற்கான வழியை உருவாக்கணும் ஏதோ ஒரு வகையில் அப்படின்னு ஒரு ஆசையும் இருக்குது. தவிர்த்து அதுதான், அவ்வளோதான். சரி. ரொம்ப ரொம்ப இதுதான் அதாவது நெஞ்சில். சொல்லுவாங்க இல்லையா? உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் செயலாகட்டும். உங்களுக்கு வந்து நல்லபடியாவே நீங்க ஆசைப்பட்ட மாரி நடக்கட்டும். ஏன்னா ஏற்கனவே நான் இப்ப தான் சொன்னேன். உங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு ஏன்னா ஒரு சோகத்தை எப்படி சொல்றீங்களோ, அதே மாதிரி ஒரு நிமிஷத்துல சிரிக்க வச்சுடுறீங்க. அந்த ஒரு ஒரு திறம் உங்ககிட்ட ரொம்ப அழகாவே இருக்கு. அதுவும் நீங்க ஆசைப்பட்ட மாரி நடக்கட்டும்னு உங்களுக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள நன்றி, நன்றி, தெரிவிச்சுக்கிறேன். நான் நெனச்ச மாதிரியே நன்றி. முத்தாய்ப்பாக நீங்க சொன்னது, உங்களைப் போல இருக்கக்கூடிய கலைஞர்கள், நம்ம நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாழ்வாதாரம் சீராக்குற விதமாக ஏதோ ஒண்ணு. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு தேவையானத குடுத்துட்டு என்னமோ இந்த இப்போ ஒரு விளம்பரத்துக்கு செய்வாங்க இல்லையா? ஒரு அன்னதானம் போடுறேன். வருஷத்துல ஒரு நாள் அதான், நீ அதான், சோறு அதான். போட்டுட்டு போயிட்டேன்னா, மிச்சம் இருக்க 360 நாள் எவன் சோறு போடுவான்? அப்படின்னு கேட்ட மாதிரி அது பெருமை இல்ல நமக்கு. ஏதோ நம்மளால முடிஞ்சது வருஷம் பூரா ஏதோ கிடைக்கிற மாரி ஒரு வழி ஏற்படுத்தணும். அதுக்கு உங்களால ம், முடிஞ்சத ம். செய்யணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க. கண்டிப்பாக நன்றி, நடக்கட்டும். உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். சரி, ஓகே. நம்ம நன்றி. ரொம்ப உள்ள டீப்பா போயிட்டோம். இப்ப எல்லாரையும் எழுப்பி விடலாம் நம்ம. அடுத்து நான் உங்கள்ட்ட கேட்க நெனச்ச கேள்வி, நான் நெறைய உங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்திருக்கேன். அதுல ஒரு 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 கலாட்டாவா இப்பதான் சொன்னீங்க நீங்க நெறைய இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறீங்க நீங்க. ஒரு பாடல எடுத்துக்கிட்டு அத வெவ்வேறு நடிகர்கள் பாடுனா எப்படி இருக்கும்? அப்படின்னு நம்ம நேயர்கள வந்து ஒரு ஒரு சந்தோஷப்படுத்திருவோமா? அப்படி ஒரு ஓ, பாடல் ஓ. எங்களுக்காக. நீங்க தண்ணி குடிச்சுக்கோங்க சரி. தோழர். வேணாம், வேணாம் தோழர். தண்ணி ஆ. குடிக்கணும்னா எந்திரிச்சு போகணும். இன்னும் கரெக்டா அடடடா! வேண்டாம், வேண்டாம். பரவால்ல, அ, பரவால்ல, இருக்கட்டும். அ, ஆ நான் அந்த கண்மணி அன்போட காதலன் இத எடுத்துக்கிறேன். ஆ. இது ஒரு வெர்ஷன், இன்னொரு வெர்ஷன் உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன். சரி. இப்போ இந்த இந்த குணா படத்துல வந்த கண்மணி அன்போடு காதலன் நான் நான் எழுதல் மெட்டர் இல்ல கடுதாசியை வச்சுக்க, வேணாம் கடிதமே இருக்கட்டும். உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. அதை எழுத நினைக்கல தான், அந்த எழுத்து தான், அந்த வார்த்தை தான் வரமாட்டேங்குது அப்படின்ற வசனத்தை சில நடிகர்கள் பேசியிருந்தா எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை. முதலாவதாக விஜயகாந்த் பேசுகிறாரு.
ஏபுள்ள கண்மணி அன்போடு காதல்மா, நான் எழுத லெட்டருமா, இல்ல கடுதாசியா வச்சுக்க, வேணாம் கடிதமே இருக்கட்டும். உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுதுமா, அதை எழுத நினைக்கலாமா, அந்த எழுத்து தாமா, அந்த வார்த்தை தாமா வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீலா முடிப்பாரு விஜயகாந்த். அடுத்து நவரச நாயகன் கார்த்திக் வந்து பேசியிருந்தா எப்படி இருக்கும் ஒரு சின்ன கற்பனை. ஹே ஹே ஹலோ ஹலோ கண்மணி, ஹலோ கண்மணி, அன்போடு காதலே நான் எழுதும் லெட்ரு இல்லை கடுதாசி இல்லை முதலே வச்சுக்க, ஒன்றை நினச்சி பார்க்கும்போது கவிதை மனசில் அறிவு மாதிரி கொட்டுது, அதை எழுத நினைக்கிறதா, அந்த எழுத்து தான் அந்த வார்த்தை தான் வரமாட்டேங்குது, ஹலோ கண்மணி நில்லுங்க ஹலோ, அப்படியே போயிட்டாங்க கண்மணி. இப்போது டி ராஜேந்தர் பேசுகிறதா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. இந்த இந்த வசனத்தை ஏ டண்டன கரட்டா, ஏ டண்டன கரட்டா, ஏ கண்மணி அன்போட்டு காதலுமா, நான் எழுத லெட்டருமா, இல்லை கடுதாசியே வச்சுக்கம்மா, வேணா கடிதமே இருக்கட்டும், ஒன்றை நினச்சி பார்க்கும்போது கவிதை மனசில் அருவி மாதிரி கொட்டுதுமா, அதை எழுத நினைக்கலதாம்மா, அந்த எழுத்து தாமா, அந்த வார்த்தை தாமா வர மாட்டேங்குது. டி ராஜேந்தர் எம்ஏ அப்படின்னு போர்டு போட்டு முடிச்சிருப்பாரு டைட்டிலு. அடுத்ததாக நகைச்சுவை நடிகர் ஜனகராஜ் பேசியிருந்தா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. கண்முன்னே அன்போட காதலன் நான் எழுதல் லெட்ரு இல்லை கடுதாசியோ வச்சுக்கா, வேணாம் கடிதமே இருக்கட்டும், ஒன்றை நினச்சி பார்க்கும்போது கவிதை மனசில் அரு மாதிரி கொச்சினே இது, அதை எழுத நினைக்கல தான் தங்கச்ச நாய் கச்சிருச்சுப்போ அப்படின்னு சொல்லி முடிப்பார். இறுதியாக லூஸ் மோகன் சொல்லி ஒரு நடிகர், அவர் வந்து நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு வந்து இந்த சென்னை லாங்குவேஜை கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான நகைச்சுவை நடிகர், சென்னை ஸ்லாங்கில் பேசுவார். அவர் பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. கண்மணியா அன்போட காதல நான் எழுது லெட்ரு இல்ல கதாசியா வச்சுக்க, ஓனா கட்டமே இருக்குட்ட, உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அது மாதிரி கொத்தினே இது, அதை எழுத நினைக்கிறதான் பேனா உள்ள இல்லாம போச்ச, ஐயோ விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அப்படி கிளம்பாரு. இப்போ 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 இன்னொரு வெர்ஷன் வந்து இந்த பாட்டு கேட்டிருக்கீங்க இல்லையா, அந்நியன் படத்துல காதல் யானை வருகிறன்றமோ, முத்த தந்தத்தில் முட்டுவன்றமோ, அப்பள இதயங்கள் பத்திரம்ன்றமோ, ரேம்பாக்குறமோ, தூக்கத்தை துரத்தும் டிராகன்றமோ, பூக்கள் வெடிக்கின்ற ஸ்டன்கன்றமோ, ரம்பைகள் காற்றில் ரிங் டோன்றமோ, ரெயின்போன்றமோ, இந்த பாட்டை பழைய நாகூர் கனிபா அவர்கள் ஐயாவும் டிஎம் சவுந்தரராஜன் எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு பாடின டிஎம் சவுந்தரராஜனும் பாடியிருந்தா அவங்க ஸ்டைலில் எப்படி இருக்கும். இந்த ஒரு சின்ன கற்பனை. நாகூர் கனிபா ஐயா பாடுறாரு, காதல் யானை பாட்டார். காதல் யானை வருகிறான் ரேமோ, முத்த தொந்தத்திலே முட்டுவான் ரேமோ, காதல் யானை வருகிறான் ரேமோ, முத்த தொந்தத்திலே முட்டுவான் ரேமோ, காதல் யானை. இப்போ டிஎம்எஸ் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள், உங்களுக்கு தெரியும் சிவாஜிக்கும் நடிகர் சிவாஜி ஐயா அவர்களுக்கும் இப்போ எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கும் வந்து பெருவாரியான பாடல்கள் பாடினவர் இவர் தான். அவர் ஸ்டைலில் இந்த காதல் யானை பாடியிருந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. கா 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 கா
வருகிறான் ரேமோ, காதல் யானை வருகிறான் ரேமோ, முத்த தந்தத்தில் முட்டுவான் ரேமோ, காதல் யானை வருகிறான் ரேமோ. அப்பல இதயம் பத்திரம் ரேமோ, அப்பல இதயம் பத்திரம் ரேமோ, தூக்கத்தை துரத்தும் டிராகன் ரேமோ, பூக்கள் வெடிக்கின்ற ஸ்டங்கன் ரேமோ, பூக்கள் வெடிக்கின்ற ஸ்டங்கன் ரேமோ, ரம்பைகள் காத்தில் ரிங்டோன் ரேமோ. அருமை தோழர். ஓ மை காட்! என்னென்ன வச்சிருக்கீங்க உங்களுக்குள்ள? ஒரு ஒரு நீங்க ஒரு தோண்ட தோண்ட ஒரு புதையல் மாதிரில இருக்கிறீங்க. வேற லெவல். ரொம்ப ரொம்ப சூப்பர். நான் ஒரு பாட்டு நன்றி கேட்டா நன்றி 1 வாங்குனா 1 இலவசம்ன மாதிரி 2ஆ குடுத்துட்டீங்க. உங்களுக்கு என்னுடைய தலை தாழ்ந்த வாழ்த்துக்களும், நன்றியும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. பாவம் நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. இப்ப நிறைவு கேள்விக்கு அதெல்லாம் வந்துர்றேன். இல்லை. இப்ப வந்து ஒரு பறை அப்டின்னா நீங்களே சொல்ட்டீங்க. ஒப்பாரிக்கு மட்டும் தான் உபயோகப்படுத்தப்படுதுங்கிற ஒரு 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 தப்பான அடையாளம் அதுக்கு இருக்கு. பறையிலேயே பல வகைகள் இருக்கு. ஒரு துள்ளல் இசை, ம். மெல்லிசை அப்படின்னு பல விஷயங்கள் நீங்க வாசிக்கும்போதே எங்களால அத பிரிச்சு பார்க்க முடியுது. அவ்ளோ அழகா நீங்க சொன்னீங்க. அதுல பல வடிவங்கள் இருக்கு. அத பத்தி சொல்லி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல எங்களுக்காக பறையில வாசிச்சு இந்த நிகழ்ச்சிய நிறைவு செய்யுமாறு உங்கள கேட்டுக்கிறேன் நானு. எனக்கு வார்த்தைகளே இல்ல தோழர். அப்படி அசத்திட்டீங்க. வாங்க. சரிங்க தோழர், சரிங்க. ஆஹ், பறைகள்ல சில பாடல்கள் உங்களுக்கு நான் டிஃபரன்ஸாக வாசி காட்டுங்களா? வடிவங்களை சொல்லணுங்களா? வாசி காட்டுங்களா? வடிவங்கள சொல்லி ஒரு 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 சின்ன ஒரு இது வாசிக்காச்சு ஒரு என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்குதோ அத எங்களுக்காக நிறைவா வாசிங்க. ஆ சரிங்க தோழர், சரிங்க. இப்போ முதல்ல பறையினாலே வந்து ஆதி தமிழ் பறைன்றது வந்து கூறுதல், செப்புதல், நவிழ்தல், பேசுதல், அறிவித்தல் எல்லா அர்த்தமும் அதுக்குள்ள வரும். இன்னைக்கு இந்த வார்த்தை சரியா பயன்படுத்தக்கூடிய மாநிலம் எதுன்னா கேரளா தான். எந்தடா வரையுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் எந்தடி பரடி அப்படின்னுவாங்க. சொல்லுடின்னு அர்த்தம் இந்த வார்த்தை. இந்த பறையை இசைக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய வந்து பறை அறிவித்தவர்களை பறையர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த பறை கருவியோட இசை வடிவங்கள் வந்து ஐந்திணைகள் நம்ம வந்தோம் இல்லையா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த ஐவகையான நிலத்துலையுமே வந்து ஐவகையான பறைகளை பயன்படுத்தியிருக்காங்க. குறிஞ்சி பறை, முல்லைப்பறை, பாலைப்பறை, நெய்தல் பறை, இப்படி வந்து எல்லா விதமான நிலத்துக்கும் ஒரு பறைகளை வந்து வாசிச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்து. அது தவிர்த்து வந்து பலவிதமான பேர்களையும் அழைச்சிருக்காங்க. கன்னிப்பறை, கொட்டுப்பறை, சட்டிப்பறை, பலகைப்பறை, கண்டிகைப்பறை, இப்படி ஒரு 100க்கும் மேற்பட்ட வகையான பறைகள் நம்ம முன்னோர்கள் அதை பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய சங்க இலக்கிய பாடல்கள், சிலப்பதிகாரம், திவாகர நிகண்டு, சிலப்பதிகாரம், இதெல்லாம் வந்து சீவக சிந்தாமணி, இதெல்லாம் வந்து இந்த பறை பற்றியான ஒரு பதிவுகள் வந்து இன்றைக்கும் இருக்குது. புறநானூற்றில் கூட இருக்குது. நீங்கள் அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆரரி பறை அப்படின்னு ஒரு பறை. இந்த வழிப்பறி செய்வோர் வந்து கொட்டு முரசு, இது அன்னைக்கு பயன்படுத்தியிருக்காங்க. சாப்பறைன்னு ஒரு பறை இருக்குது, சாவில அடிக்கிற பறை. அப்புறம் வெட்டியான் பறைன்னு ஒன்று இருக்குது, சாவரும்போது படிக்கிற பறை. உவகை பறை, உவகை என்றால் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியான இருக்கிற நேரத்தில் வந்து தட்டிக்கிட்டு ஒலிக்கிற இசை. கோட்பறை அப்படின்னு ஒன்று இருக்குது, செய்திகளை ஒரு நகரத்தாருக்கு சொல்லுவது தான் கோட்பறை. இன்னைக்கு நான் சின்ன வயசில் இருக்கிறம்போது என்னுடைய முன்னோர்கள் தமுக்குன்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க. இந்த குட்டியாக ஒன்று இருக்கும், அதை அதுவும் செய்தியை தெரிவிக்கிறதுக்காக தான். அது ஒரு வகையான பறை. ஆமாம். ப்ளஸ் வந்து பன்றிப்பறைன்னு ஒன்று இருக்குது, பன்றிகளை அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறபோது பன்றிகளை விரட்டுவதற்கு. தலைப்பறைன்னு ஒன்று இருக்குது, யானை வந்து யானை விரட்டுறதுக்கு ஒன்று. அப்புறம் என்னது முருகியம்னு ஒரு பறை இருக்குது. முருகியம்னா குறிஞ்சி நீரில் முருகனுக்கான ஒரு பறை. இப்படி நான் ஒரு 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 சும்மா ஒரு எடுத்துக்காட்டுகளை தான் அதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்படி நிறைய பறைகள் இருக்குது. இப்படி பறைகள் இருந்தாலும் இன்னைக்கு அதாவது இப்படி இருந்த தோல்கருவி, ஆமாம், இந்த தோல்கருவியானது இன்னைக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா இதனுடைய ஜெராக்ஸ் வந்து
இப்படி ஆகி டப்பாகி இதனுடைய ஜெராக்ஸா இப்படி ஆயிடுச்சு. கழுதை தெரிஞ்சு கட்டரும்பான கதைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இதெல்லாம் இது ஒரிஜினலு, இது ஜெராக்ஸ், அப்படி ஆயிடுச்சு. சரி, இதுகளை வச்சு இன்னைக்கு திரைப்படத்தில் வந்து எப்படியெல்லாம் இந்த பறைகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு சிறு எடுத்துக்காட்டுகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பறை வந்து இது வந்து தோல்பறை. தோல்பறை வந்து நிறைய பாடல்களில் பயன்படுத்தியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தோல்பறையில் என்னென்ன பாட்டு பயன்படுத்தியிருக்காங்கன்னா இது உங்களுக்கே தெரியும். அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ முகத்தை பார்த்து செவக்கு செவக்கு வந்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட வந்தல, அட இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அட இல்ல இல்ல நெருப்புதான் நெஞ்சில, அட உனக்குள்ள ஒண்ணா. இந்த பாட்டு. அப்புறம் இது ஆசைய காத்துல, அது ஒண்ணு. அப்புறம் இந்த பாட்டு. காட்டுக்குயில் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான், கைகளை தட்டி துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சக்கட்டு ஆடத்தான். இந்த காட்டுக்குயில் மனசுக்குள்ள இதெல்லாம் இப்படி பறைகளில் பயன்படுத்தப்பட்டது. இப்போ இதை கையில் வாச்சோம்னா அது வேற. ஐயாவே அது என்னாவே, நிலா அது வானத்து மேலே, பலானது ஓண்டத்து மேலே, கொண்டாடுது தேடுது ஒண்ணு ஐயாவே அது என்னாவே. இதுல ஏ முத்து முத்தா காய்ச்சிருக்கு தென்னம்புள்ள, தொட்டு புட்டா தோசம் இல்லை வாடி உள்ளே, தண்ணி கருத்துருச்சு இது தவளை சத்தம் கேட்டுருச்சு, ஊரும் உறங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. இப்படி இதுக்கு இப்படி பாடுவாங்க. இப்போ இந்த இசைக்கருவி இருக்கு இல்லையா, இதை வந்து டேமரின்னு சொல்லுவாங்க. டேமரின்னு ஒரு சின்ன இசைக்கருவி தான். பெரும்பாலான தமிழ் சினிமா பாடல்களில் சோக பாடல்களுக்கு இது நிறையா பயன்படுத்தியிருப்பாங்க. சில காதல் பாடல்களுக்கும் இதை பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ சோக பாடலுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், அரை மீன் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீர் குளிக்க வைத்தான், அரை மீன் பிறக்க வைத்தான் பெண்களை கண்ணீர் குளிக்க வைத்தான், தரை மேல் பிறக்க வைத்தான். இங்க ஆரம்பிச்ச ஒத்தேடி, பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன், கடல் மேல் ஒரு ஒளி வீழ்ந்ததே அதை தேடி தேடி பார்த்தேன். இது அப்புறம் இன்னும் சோக பாட்டு போனீங்கன்னா ஒத்தையடின்னு சொல்லுவாங்க. ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில, ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு, வெத்தலை போல் பாடுதம்மா என்னோட மனசு. சோக பாட்டா? இதே இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்னொரு காதல் பாட்டு பயன்படுத்தியிருப்பாங்க. அது என்ன பாட்டுனா நீங்களே கண்டுபிடிச்சிருக்க பாருங்க. ஓ பெண்பணி போல கண்களில் ஆடும் மல்லிகை தோட்டம் கண்டே, அழகான வெள்ளை திங்கே கண்களில் அதுதானே என்
செந்தூர பூவே தேன் சிந்தவா பெண் பாங்கு காத்தே தேன் சிந்தவா. இப்படி இதை ஏஆர் ரஹ்மான் ஐயா ஒரு குத்துப்பாட்டு பயன்படுத்தியிருப்பார். ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஒரு நிமிஷம் சாரி வாங்களேன். உயிரை படத்தில் ஒரு பாட்டு யூஸ் பண்ணிருப்பாரு. தக்க தைய தைய தையா தையா தக்க தைய தைய தையா தையா தைய தைய தையா தையா தக்க தைய தைய தையா தையா நெஞ்சு விட்டு விட்டு குடிக்குது தைய தைய ஒரு எட்டு கட்டு பறக்குது தையா அப்படி சொல்லிட்டு உள்ள ரோலிங் கொடுத்துருப்பாரு. ஒரு பார்வையிலே என்னை உடைய வைத்தாய் புன்னகையால் என்னை உருக வைத்தாய். இதுக்கு யூஸ் பண்ணலாம். வடிவேலு ஐயா ஒரு படத்துல பாருப்பாரு. ஆடி பொட்ட புள்ள வெளிய என் வாடி பத்த நோகடிச்ச கிளிய. இதே பீட்டு கட்டு கட்டு கீரை கட்டு புட்டு புட்டு ஆஞ்சு புட்டு விட்டு விட்டு வெக்க விட்டு ஓ பாப்பம்மா ஹேய் அதுக்கும் இதை பயன்படுத்தலாம். இப்படி இந்த இந்த இசைக்கருவிகளை நிறையா பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக இந்த இசை வடிவங்களை நான் பாடி காமிச்சேன் உங்களுக்கு. இப்போ அருமை தோழர், சிறப்பு. இப்போ உங்களுக்கு ஒரு இறுதியாக ஒரு பாடலா தோழர்? ஆமா, ஆமா. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் சரிங்க. எங்களுக்காக வாசிச்சு காமிங்க. அதோட நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாம். எனக்கு பிடித்த பாடல்களா மெல்லிசையா துள்ளிசையா தோழர்? உங்க இஷ்டம். நீங்க இப்ப என்ன உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அத செய்யுங்க. ஏன்னா நீங்க எது வாசிச்சாலும் கேட்க சித்தமாக இருக்கிறோம். அடடா. சரிங்க 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 தோழர் ஆ, ரெண்டுமே பாடுங்க கேட்போம். ஐயோ தோழர் பாவங்க, அவரு தண்ணி கூட பக்கத்துல இல்ல 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 சொல்லுங்க தோழர் சொல்லுங்க என்ன ரெண்டுமே பாடணுமா அவருக்கு? ரைட்டு பாடிடுவோம். சரி, ஓகே. சரிங்க சரிங்க சரிங்க. அப்போ ஒரு 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 தன்னம்பிக்கை பாடல் ஒன்று, ஒரு காதல் பாடல். சரி, அப்படியே ஆகட்டும். என்ன தோழர்? ஆமாம் ஆமாம் ரைட். ஃபர்ஸ்ட் ஒரு தன்னம்பிக்கை பாடல். தனன நானே நான நானே நான நான நாம் தனதன நானே நான நானே நான நான கருச காட்டு குயில போல கானம் பாடணும். உங்க உசுறு மனசு உருக உருக தாளம் போடணும். அந்த கரிச காட்டு குயில போல கானம் பாடணும். அந்த உசுறு மனசு உருக உருக தாளம் போடணும். வேர்வா கலந்த மண்ணின் கதையை உனக்கு சொல்லிடணும். வேர்வா கலந்த மண்ணின் கதையை உனக்கு சொல்லிடணும். வெள்ளி நிலவை எடுத்து நெத்தியில் உனக்கு கொட்டாக வச்சிடணும். வெள்ளி நிலவை எடுத்து நெத்தியில் உனக்கு கொட்டாக வச்சிடணும். அந்த கரிச காட்டு குயில போல கானம் பாடணும். உங்க உசுறு மனசு உருக உருக தாளம் போடணும். மஞ்சளையில் அடிக்குதடி மதுரை கோபுரம் தெரியுதடி. மருதாணி வானத்துல ஒரு காணி ஊசுதடி. மஞ்சளையில் அடிக்குதடி மதுரை கோபுரம் தெரியுதடி. மருதாணி வானத்துல ஒரு காணி ஊசுதடி. கண்ணீரின் ஆழம் என்ன கண்ணீரையும் கண்டுபிடி. காலமெல்லாம் கஷ்டம் வரும் என்றாலும் கொஞ்சம் சிரி. துன்பத்தை தோளில் போட்டு தாலாட்டு பாட்டு படி. துன்பத்தை தோளில் போட்டு தாலாட்டு பாட்டு படி. தூரம் ஒண்ணு எதுவும் இல்லை ஈரமான ரோசா செடி. தூரம் ஒண்ணு எதுவும் இல்லை ஈரமான ரோசா செடி. கரிச காட்டு அந்த கரிச காட்டு குயில போல கானம் பாடணும். உங்க உசுறு மனசு உருக உருக தாளம் போடணும். மேகத்தில் எத்தனை தூளி மெல்ல சொல்லு பட்டண கிளி. சோகத்தையும் தள்ளி வை சொர்க்கமே இந்த பூமி. மேகத்தில் எத்தனை தூளி மெல்ல சொல்லு பட்டண கிளி. சோகத்தையும் தள்ளி வை சொர்க்கமே இந்த பூமி. சூரியனடம் தீராமல் சுதந்திரம் தான் இல்லையடி. சூரியனும் தேயாது சொன்னால் நீயும் கேளுகிரி. ஆரோடு பாதையெல்லாம்
பாடத்தான் வேணுமடி கரிச காட்டு அந்த கரிச காட்டு குயில போல காணும் பாடணும் உங்க உசுறு மனசு உருக உருக தாளம் போடணும் தன தன நானே நான நானே நான நான நா தன தன நானே நான நானே நான நான அருமை தோழர். அருமை, அருமை, அருமை. அடாடாடா! எந்திரிச்சு ஆட வச்சிருவீங்க போல எங்கள. இது ஆடல தோழர், இது மெல்லிசை. மெல்லிசையே இப்படி இருக்கு. இன்னும் துள்ளலிசை பாடுனீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கு தான் இவர் வந்திருக்காரு இப்போ. ஆமா வாங்க. ஆமா, இது வந்து ஒரு கிராமிய காதல் பாடல். இந்த பாட்டு இருந்துச்சுங்களா, உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு. இந்த பாட்டு கேட்ட உடனே இம்ப்ரெஸ் ஆகி எழுதின பாடல் தான் இந்த பாட்டு. ரைட், இது ஒரு கிராமிய காதல் பாடல் உங்களுக்கு. தானே நானே தன்னான நானே தன்னே நன்னே நானே தானே நானே தன்னான நானே தன்னே நன்னே நானே மாங்கா ஊருகா மம்பான கூழு குடிக்க கடிக்க இருக்கு மல்லிகைப்பூ கண்ணு மாமே பொண்ணு கசிச்சா ருசிக்கும் எனக்கு வரப்புல புள்ளா வரப்பானிக்கிறா வலையல குலுக்கி கிறங்க வைக்கிறா மடியில கொஞ்சம் உறங்க வைக்கிறா மனசுல தானே தீய வைக்கிறா மாங்கா ஊருகா மாங்கா ஊருகா மம்பான கூழு குடிக்க கடிக்க இருக்கு மல்லிகைப்பூ கண்ணு மாமே பொண்ணு கசிச்சா ருசிக்கும் எனக்கு மண்ணெண்ண விளக்க நான் அணைச்சு புட்டு என்னென்ன கனவு கண்டேன் தெரியுமா மண்ணெண்ண விளக்க நான் அணைச்சு புட்டு என்னென்ன கனவு கண்டேன் தெரியுமா உன்னை காண நானும் வெள்ளனா படுத்ததால விளக்கில் என்ன மிச்சம் புரியுமா அடி உன்னை காண நானும் வெள்ளனா படுத்ததால விளக்கில் என்ன மிச்சம் புரியுமா தித்தியில பொட்ட போல மச்சம் இருக்கு உன்னை கட்டிக்கிட்டா காலம் பூரா மிச்சம் எனக்கு நெத்தியில பொட்ட போல மச்சம் இருக்கு உன்னை கட்டிக்கிட்டா காலம் பூரா மிச்சம் எனக்கு வெட்டாத கரும்பா அவசரமானவளை பாக்குங்கன சொக்க வைக்கும் ஆசாரமானவளை மாங்கா ஊருகா மாங்கா ஊருகா மம்பான கூழு குடிக்க கடிக்க இருக்கு மல்லிகைப்பூ கண்ணு மாமே பொண்ணு கசிச்சா ருசிக்கும் எனக்கு சந்தன கும்பாவுல சாதம் போட்டு உன்னோட கையில் 100 சோகம் சந்தன கும்பாவுல சாதம் போட்டு உன்னோட கையில் 100 சோகம் தந்தன தந்தன தான் பாட்டுக்கு தான் உன்னோட கொலுசு தாளமிடும் அடி தந்தன தந்தன தான் பாட்டுக்கு தான் உன்னோட கொலுசு தாளமிடும் அடுக்கரளி பூந்தான் பூத்திருக்கு அந்தி வந்தா மாமனுக்கு ஓங்கிருக்கு எவ்வளவு அடுக்கரளி பூந்தான் பூத்திருக்கு அந்தி வந்தா மாமனுக்கு ஓங்கிருக்கு கெட்டனா பொட்டு வச்ச கட்டழகி என்ன பொட்டு புட்டு ஓடாத விட்டு விலகி மாங்கா ஊருகா மாங்கா ஊருகா மம்பான கூழு குடிக்க கடிக்க இருக்கு மல்லிகைப்பூ கண்ணு மாமே பொண்ணு ரசிச்சா ருசிக்கும் எனக்கு அவ ரசிச்சா ருசிக்கும் எனக்கு அவ ரசிச்சா ருசிக்கும் எனக்கு அவ ரசிச்சா ருசிக்கும் எனக்கு. சூப்பர், சூப்பர், சூப்பர். இங்க பாருங்க உங்களுக்கு இதுக்கே நாங்க ஆடிக்கிட்டு இருக்கோம். துள்ளல் இசை பாடல்ல கொஞ்சம் கேளுங்கன்னு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வந்திருக்கு. அதையும் விட்டுறாம கேட்டிருக்காங்க. துள்ளல் இசைக்கு ஏதாவது அப்படிங்களா? நீங்க வாசிப்பீங்களா? துள்ளல் இசையா? ஆ, துள்ளல் துள்ளல் இசைனா வீசி போட்டுங்களா? ஆ. ஏதோ பாடல் வரி கூட ஓகே தான் நெனைக்கிறேன். யாரு அப்படிங்களா? கேட்டீங்க? அத சொல்லிருங்க. என்ன கேட்கிறீங்க, ஆசைப்படுறீங்கன்னு ஒண்ணட்டும். துள்ளல் பாடல் ஏதாவது ஒண்ணுன்னு கேட்டிருக்காங்க. நெறைய பேர் துள்ளல் கேட்டிருக்காங்க. பாடல். ம். மணி அதுல மாங்காய் ஊறுகானம் போட்டிருக்காரு. இல்ல. அது மாங்காய் ஊறுகாய் சரிங்களா? துள்ளல் சூப்பர்ன்னு போட்டிருக்காங்க. அது ஆ, ஓகே. ஆ, நீங்க துள்ளல் இசை கேட்டீங்க இல்லையா? அதனால ஒரே ஒரு ஃபியூ லைன்ஸ். துள்ளல் இசைகளா? ஆமா. சரிங்க 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 சரி. ஒரு 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 திரைப்பட பாடல கதம்பா ஒன்று பாடுறேன். ஆ. உம்,
வெட்டு விழி பார்வையினால் ஒட்டுறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி எப்படியும் ஓடலாமா? வெட்டு விழி பார்வையினால் ஒட்டுறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி எப்படியும் ஓடலாமா? கைய தொட்டு பேச மட்டும் தடை போடலாமா? மாமா 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 ஏய் ஏமா 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 ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க? விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, எத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, எத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ராசி. அந்த மக ராசி, அந்த ஊர் முழுக்க பேசி எட்டி நடங்குடி ராசி. அந்த மக ராசி, அந்த ஊர் முழுக்க பேசி எட்டி நடங்குடி ராசி. அருமை, அருமை தோழர். 1 கேட்டா 100 குடுத்துடுறீங்க நீங்க. அதனால உங்கள்ட்ட அது ஒரு பெரிய சிறப்பு. தாராள மனம் உங்களுக்கு. எங்களுக்கு அது ரொம்ப நேயர் வந்து விருப்பம். பாருங்க, சேட்ல வந்து கேட்டவங்க எல்லாரும் இப்ப எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம நிகழ்ச்சியுடைய ஓ, நிறைவுக்கு வந்துட்டோம். உங்கள எப்படி சொல்லுங்க. பாராட்டுறதுன்னே தெரியல தோழர். அவ்வளவு சிறப்பு. வாயில பாராட்டுங்க தோழர். கவிஞரை கண்டிப்பா. மன்னிக்கணும். ஒ- சொல்லுங்க. ஒரே ஒரு கடைசியா எங்க ஊர் பாடலும் ஒரு கானா பாடல் ஒண்ணு பாடுங்க முடிஞ்சா. கானாவா தோழர்? சரி. கானா கானாவா? பாடல் சரி, கேக்குறாங்க. ஆமா. நம்ம ஒரு திணை பிட்டு அமைப்போட உங்களுக்கு. பொறுப்பாளர் கேட்டாரு. நம்ம தவிர்க்க முடியுமா? அவருக்காக ஒரு கானா சரிங்க பாடல் சில சரிங்க. வரி. நேயர் விருப்பம் ஒரு ஆமா, கானா. ஆமா. வெள்ளை கலர் கோழிங்க தான் கூவுது, அது தினமும் ஒரு கறிக்கடையில சாவுது. வெள்ளை கலர் கோழிங்க தான் கூவுது, அது தினமும் ஒரு கறிக்கடையில சாவுது. அந்த கறி வீட்டுல தான் வேவுது, அது சரியா செய்ய பொண்டாட்டிக்கு நோவுது. ஐயோ சிக்கன் மசாலா பத்தலங்க, காரம் கூட எட்டலங்க, உப்பு கூட இல்லைங்க, நாடகம் பார்த்துன்னு நிக்குதுங்க. ஓ ஐயா வெள்ளை கலர் கோழிங்க தான் கூவுது. தன்ன தன்னா நன்னா நானா, தன்ன தன்னா நன்னா நானா, தன்ன தன்னா நன்னா நானா, தன்ன தன்னா நன்னா நானா. வித விதமா கேக்குதுங்க சேலை, பொண்டாட்டி வித விதமா கேக்குதுங்க சேலை. சேலை கேக்குற மாதிரி செய்ய மாட்டான் வேலை. அப்பா அம்மா பார்க்கும் பொண்ணு அமைதியாக கட்டிக்கணும், நீங்கெல்லாம் தேடின்னு போனா சவுத்துல தான் முட்டிக்கணும். அப்பா அம்மா பார்க்கும் பொண்ணு அமைதியாக கட்டிக்கணும், நீங்கெல்லாம் தேடின்னு போனா சவுத்துல தான் முட்டிக்கணும். நான் ஆசைப்பட்டு சித்திர ஆசைப்பட்டு அண்ணன் ஆசைப்பட்டு லவ் பண்ணி கட்டிக்கினேன், என் தலையில தான் மண்ணை வாரி கொட்டிக்கினேன். வெள்ளை கலர் கோழிங்க தான் கூவுது. கோழி கூச்சுங்களா? நல்லா கூவுச்சுங்க. அழகாதான். சிறப்பு, சிறப்பு தோழர், சிறப்பு. ரொம்ப சிறப்பு. உங்கள நாங்க சொன்ன நேரத்த விட அதிகமாவே எடுத்துக்கிட்டோம். பொறுமையா எங்களுக்காக எல்லாம் வாசிச்சு காமிச்சு, கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி கலக்கிட்டீங்க. நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு எங்க எல்லார் சார்பிலயும் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களையும், நன்றியையும் முதல்ல சொல்றேன்.